கிறிஸ்தேசுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நாம் இந்த நாள்ல கூட கிறிஸ்துவின் பயணம் என்ற ஒரு 6ஆம் பாகத்துக்குள்ளாக நாம் கடந்து போக இருக்கிறோம். நாம் கடந்த வாரத்தில் எங்க நிக்க வச்சோம் ஞாபகம் இருக்குங்களா? இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அந்த இடத்துல லேகியோன் படிச்சோம் நம்ப. அந்த லேகியோனோட சம்பவத்துக்கு தொடர்ந்து அடுத்து நடக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து குடுக்கிற ஒரு அடையாளம். அதுதான் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போறோம். யோனாவின் அடையாளம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக தான் நம்ம இன்னைக்கு சத்தியத்தை படிக்க போறோம். இதோட பின்னணியை நம்ம முதல் வாசிச்சிடலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அங்க இருந்த வேதபாரர்கள், பரிசேயர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து, "போதகரே, ராபி, எங்களுக்கு நீங்கள் ஒரு அடையாளத்தை காமிக்கணும்." அது எப்படி சொல்லலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான அடையாளத்த காமிக்கணும். இந்த அடையாளத்த காமிச்சா மட்டும் தான், உங்களுக்கு தேவன் அதிகாரத்தை குடுத்திருக்கிறார் என்று நாம் நம்புவோம். அந்த கோணத்துல வந்து பேசுறாங்களாம். இப்ப இத சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, இதுக்கு பிரதி உத்தரமா தான் அவர் குடுக்கிற வசனம் அந்த அடையாளம். வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமேயன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இப்ப யோனாவோட அடையாளம் அல்லாமல் வேற அடையாளம் இல்லைன்னு சொல்லிட்டாராம். எப்படி இந்த அடையாளத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியும்? இது அடையாளம், யோனாவின் அடையாளம் அப்படின்னா அடுத்த வசனத்துல சொல்றார். 40ஆம் வசனம். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இப்போ இதுதான் ஒரு கேள்வியாக மாறுது. யோனா எப்படி இரவும் பகலும் 3 நாள். அப்பன்னா 3 இரவு. கரெக்ட்டுங்களா? 3 பகல் இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்குவோம். 3 நாள் இரவும் பகலும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, இப்ப மனுஷகுமாரன் யாரது? இயேசு கிறிஸ்துவ கூட இரவும் பகலும் 3 நாள் எங்க இருக்கணும்? பூமியின் இருதயத்தில் இருக்கணும். இப்ப இந்த பூமியின் இருதயத்தில் இருக்கணும்னா, நம்ம நேரடியா நம்ம என்ன அங்க சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்து மரிச்சு அவர் கல்லறைக்கு போறாரு இல்லைங்களா? அதத்தான் நம்ப எடுத்து ஒப்பிட்டு பார்க்குவோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா, இந்த அடையாளம் இருக்குது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து சொன்ன யோனாவின் அடையாளமும், கிறிஸ்து மரிச்சு கல்லறைக்கு போயி 3 நாள் இரவும் பகலும் இருந்தாரா? அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இன்னைக்கு அநேகர் மத்தியில இருக்கு. நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விதமான கணக்குகள். கணக்குகள்னா, இந்த அடையாளங்களை நாம் போட்டு நாம் முதல் படிக்கலாம். முதல்ல நான் இந்த கட்டங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னான்ட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா விளக்கமா சொல்றேன். மேலே இருக்கிற 3 கட்டங்கள் வந்து பகல். கீழே இருக்கிற 3 கட்டங்கள் வந்து இரவு. புரியுதுங்களா? இப்போ முதல் நாள் இயேசு கிறிஸ்து மரிக்கிற நாள் நம்மளுக்கு தெரியுதுங்களா? வெள்ளிக்கிழமை. அதனால தான் மேலே இருக்கிற கட்டங்கள் எல்லாம் பகல். அப்போ வெள்ளி, 2ஆம் நாள் சனி, 3ஆம் நாள் ஞாயிறு. கீழே வந்து அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இரவு, சனிக்கிழமை இரவு, ஞாயிற்று இரவு இரவு. இப்ப இந்த 3 நாள் இரவும் பகலும் போட்டாச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து என்னைக்கு மரிக்கிறாருன்னா, வெள்ளிக்கிழமை. தெரியலைங்களா? அதான் நீசான் மாதம் 14ஆம் தேதி. அங்க நம்ம பார்த்தோம்னா, அவர் 3 மணி அளவுல தான் அவர் தன் ஜீவனை விடுறார். அப்ப நம்மளுக்கு என்ன நடக்குது? அங்க முதல் நாள் கிடைக்குது. அங்கத்திலிருந்து அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். அன்றைய தினத்திலே சாயங்காலம் அடக்கம் செய்யப்படுகிறார். அடுத்த நாள் சனிக்கிழமாவது இன்னமும் அடக்கத்தின் நிலைமையில தான் இருக்கிறார். சனிக்கிழமை சாயங்காலமும் அடக்கத்துல தான் இருக்கிறாரு. ஞாயிறு காலையில அவர் உயிர் தெழுந்துறார். கரெக்ட்டுங்களா? அப்புறமா ஞாயிறு ராத்திரி இல்ல. இப்ப ஞாயிறு காலையில அவர் உயிர் தெழுந்துறார். அப்ப எவ்வளோ இரவும் பகலும் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்துனே வாங்கோ. இது முதல் நாள், இது முதல் இரவு, அப்புறமா இது 2ஆம் பகல், 2ஆம் இரவு, 3ஆம் பகல். ஆனா 3ஆம் இரவு வரல. ஆனா யோனாவின் அடையாளத்தை சொல்லும்போது என்னத்தான் சொன்னாருங்க? இரவும் பகலும் சொல்லியிருக்கிறாரா? அப்போ 3 நாளும் என்ன நடக்கணும்? 3 இரவு, 3 பகல்கள் இருக்கணும். சரி, இப்படி சேராததுனால, அதாவது இந்த கணக்குகள் இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளம் சேராததுனால, அநேகர் கேள்வி கேட்கத் தொடங்குனாங்க கிறிஸ்தவர்கள. நீங்க 3 நாள் யோனாவின் வயிற்றில் சொன்னாரே இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் இருக்கிறேன்ட்டு, அது பொய் சொல்லிட்டாரு.
அந்த மாதிரி எதுவுமே என்ன நடக்கல, அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல தொடங்கிட்டாங்க. அப்படி தொடங்கின காலப்பகுதியில அநேக கிறிஸ்தவர்கள் போய் ஆராய்ச்சி செய்து ஒன்னை கண்டுபிடிச்சுன்னு வந்தாங்களாம். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஓய்வு நாள், ஆங்கிலத்துல ஹை சாபத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்த பெரிய ஓய்வு நாளை கண்டுபிடிச்சு இன்னைக்கு இருக்கிற அநேக வெளிநாட்டுல இருக்கிறாங்க இல்லைங்களா, அங்கெல்லாம் இது பிரபலமா அதிகமா சொல்லப்பட்டுன்னு இருக்கு. இன்னைக்கு நம்மளோட இந்தியா பகுதியில கூட நிறைய பேர் இதை எடுத்து சொல்றாங்க. இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கலாம் கொஞ்சம். இந்த பெரிய ஓய்வு நாள் எடுத்துன்னு வந்துட்டு அந்த பெரிய ஓய்வு நாள் பஸ்கா பண்டிகை சமயத்துல 2 ஓய்வு நாள் வரும், ஒன்னு இல்ல 2 இருக்கு. அதனால இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை மறிக்கல, வியாழக்கிழமை மறிச்சிட்டாருன்னு சொல்லி இந்த மாதிரி கணக்கும் நம்ம மத்தியில் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு 2 நான் காமிக்கிறேன். 3 கட்டங்களுக்கு பதிலாக 4 கட்டங்கள். நம்ம பிந்தின இடத்துல பார்த்த மாதிரியே தான் மேல இருக்கிறது எல்லாமே பகல், கீழே இருக்கிறது எல்லாமே இரவு. சரிங்களா? இது முதல் இரவு, வியாழக்கிழமை தான் முதல் நாள், முதல் இரவு. வெள்ளிக்கிழமை 2ஆம் நாள், 2ஆம் இரவு. சனிக்கிழமை 3ஆம் நாள், 3ஆம் இரவு. ஞாயிறு 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை. அப்புறமா அந்த ராத்திரி 4ஆம் இரவு. சரிங்களா? இந்த மாதிரியும் ஒரு கணக்கு இருக்கு. இப்போ அந்த பெரிய ஓய்வு நாளை குறிச்சு பிரசங்கம் பண்ணுகிற அநேகர் இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை மறிக்கவில்லை, மாறாக வியாழக்கிழமை தான் அவர் மறிச்சிட்டார் என்றும் சொல்வது உண்டு. இப்போ இந்த கணக்கும் நம் மத்தியில் இருக்கு. என்னன்னா வியாழக்கிழமை அவர் 3 மணிக்கு மறிக்கிறாரு, அன்றைய தினத்திலே அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். இது முதல் நாள், முதல் இரவு. அடுத்த நாள் அவர் அடக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறார், 2ஆம் நாள், 2ஆம் இரவு. அப்புறமா 3ஆம் நாள் சனிக்கிழமை, அங்கேயும் அடக்கத்துல தான் இருக்கிறாரு, இதுவும் 3ஆம் நாள், 3ஆம் இரவுன்னு சொல்லி இப்போ யோனாவின் கணக்கு மேட்ச் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி எல்லாருமே மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காக வந்தது தான் இந்த மாதிரியும் ஒரு உபதேசம். இப்போ இதை அநேகர் நம்ம இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இதை பற்றி கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைய தினத்துல என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிந்தனைகளையும் கேள்விகளையும் தூண்டுற மாதிரி இப்போ யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து அப்போ எத்தனாவது நாள் தான் உயிர் தெழுந்தார்? இந்த கணக்கு பிரகாரம்னா 4ஆவது நாள் தான் உயிர் தெழுந்து வர மாதிரி இருக்கா? இப்ப 4ஆவது நாள் தான் அவர் உயிர் தெரிந்திருக்கிறார். ஏன்னா 3 நாள் இரவும் பகலும் இருக்கிறாரே, அப்பனா அவர் 4ஆவது நாள் தான் என்ன இருக்கணும்? உயிர் தெளிந்திருக்கணும். அவர் உயிர் தெளிந்து 3ஆவது நாளா 4ஆவது நாளா? நீங்களே சொல்லுங்க. 3ஆவது நாள் தானே. என்பதா வசனத்தை கூட நம்ம கொஞ்சம் வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாதகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். இப்ப என்ன சொல்றாருங்க? 3ஆம் நாளில் இவர் எந்திரிக்கணும். இப்ப 3ஆவது நாள் எந்திரிக்கணுமா, 4ஆவது நாளா? ஆனா இந்த கணக்கு பிரகாரம் 4ஆவது நாள்னு சொல்லுது, வசனம் 3ஆவது நாள்னு சொல்லுது. அங்க மட்டுமல்ல, நிறைய வசனங்கள், நான் உங்களுக்கு சில வசனங்கள்லாம் உங்க கண் பார்வைக்கு வைக்கிற, எல்லாத்தையும் நாம் படிச்சு கொண்டு இருந்தோம்னா நம்மளுக்கு நேரம் பத்தாது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், மத்தேயு 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அப்புறமா வேற சுவிசேஷத்தை பார்க்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 15:4. இது எல்லாமே இயேசு கிறிஸ்து எந்திரிக்க வேண்டியது எத்தனாவது நாள்னு தான் சொல்லின்னு இருக்குதுங்க. 3ஆம் நாள் தான் எந்திரிக்கணும். இப்ப நம்மளுக்கு 2 இடரல் வந்த மாதிரி ஆச்சு. 3ஆம் நாள் எந்திரிக்கணும்னா அப்ப எப்படி 3 நாள் இரவும் பகலும்? அந்த 3 நாள் இரவும் பகலும்னா 4ஆவது நாள் தான் நடக்குது. அப்ப யோனாவின் அடையாளம் என்ன வருதுங்களா கேள்வி? இப்போ 3ஆம் நாள்னு இவ்வளவு வசனம் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ இன்னொரு வசனமும் இருக்கு, அதை நீங்க படிச்சுட்டு எப்படின்னு சிந்திக்கலாம், வாசிக்கலாம். மார்க் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாதகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். பாருங்க, இப்ப இந்த வசனத்தின் பிரகாரம் 3 நாளைக்கு பின்பு, அப்போ எத்தனாவது நாள் வருது? 4ஆவது நாள். இப்ப சொல்லலாம், இவ்வளோ பார்த்த வசனங்கள் 3ஆம் நாள், இந்த வசனம் 3 நாளைக்கு பின்பு. அப்போ கிறிஸ்து 3ஆவது நாள் எந்திரிக்கணுமா, 4ஆவது நாள் எந்திரிக்கணுமா? 2 இருக்கு, 2 வசனங்கள் இருக்கு. இப்ப நம்ம எப்படி
கையாளலாம் அப்படின்னா நம்மளுக்கு முரண்பாடெல்லாம் பைபிள்ல வராது. வேதமே அதுக்கு வெளிச்சம், அதே விளக்கத்தை கொடுக்கும். இந்த மாதிரி வேற எங்கேயாவது காமிச்சிருக்கிறாரா, பேசியிருக்கிறாருன்னு அத்தை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாதான் இங்க எப்படி 3 நாளைக்கு பின்பு சொல்லப்பட்டிருக்கே, அப்பனா 4வது நாளா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வருது என்பதை நாம் ஆதியாகமத்துல போய் அங்க ஒரு இடத்துல தேவன் உதாரணத்தை வைக்கிறார். நான் இதோட பின்னணியை முதல் சொல்லினே வரேன். யோசேப்பு எகிப்துல போய் ஃபாரோனுக்கு அடுத்த நிலைமையில ஆயிடுறார். அந்த காலப்பகுதியில யாக்கோப் என்ன பண்றாருன்னா, யாக்கோப் அவரோட பிள்ளைகள் எல்லாம் வெளியே இருக்கிறாங்க, எகிப்தை விட்டு வெளியே இருக்கிறாங்க. ஒரு பெரிய பஞ்சம் வந்திருக்கு. அப்போ யாக்கோப் அவரோட பிள்ளைகள் எல்லாத்தையும் 10 குமாரர்கள் இவங்களை அனுப்பிச்சு வைக்கிறார். நீங்க எகிப்துக்கு போய் ஏதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு கிடைக்குமா எடுத்துன்னு வாங்கணும். அப்போ இந்த சகோதரர்கள் எல்லாருமே கோதுமை மணிகளுக்காகவே வணங்கினார்கள் இல்லைங்களா? அதுதாங்க அந்த கனவு. கோதுமை மணி அரிக்கட்டுக்கள் வணங்குறது. எதற்கு வணங்குனாங்கன்னா சாப்பாடு, கோதுமை மணிகளுக்காக வணங்குறாங்க. இப்போ யோசேப்பு முன்னாடியும் தாழ்ந்து வணங்குறாங்க. யோசேப்பு கண்டுபிடிச்சார் வந்திருக்கிறது சகோதரர்கள். ஆனாலும் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்களா உளவாளிகள், ஸ்பைஸ் வந்திருக்கிறவர்கள், உங்களை நான் நம்ப மாட்டேன்னு சொன்ன உடனே அவங்க சகோதரர்கள் இப்போ உண்மை சொல்ல தொடங்குறாங்க. இல்ல இல்ல, எங்களுக்கு இன்னொரு இளைய சகோதரன் ஒருத்தர் இருக்கிறாரு, பெஞ்சமின் சொல்லிட்டு, அவர் வீட்டுல இருக்கிறாருன்னு. இப்ப யோசேப் என்ன பண்றாருன்னா, சரி நீங்க சொல்றது உண்மையானால் நான் உங்களை பெஞ்சமினை நீங்க வரணும், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சகோதரர்கள் எல்லாத்தையும் பிடிச்சி அவர் சிறையில போட்டுறாரு பாருங்க. அந்த கணக்கு தான் நம்மளுக்கு தேவை. எவ்வளவு நாள் சிறையில போடுறாரு வாசிக்கலாம். ஆதியாகமம் 42 17 அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். இப்ப எவ்வளவு நாள் காவல்ல வைக்கிறாருன்னா 3 நாள். அப்போ 3 நாள் கழிஞ்ச பின்பு தான் என்ன பண்ணிருக்கணும், யோசேப் இவர்களை விடுதலையாக்கணும். அதாவது 4வது நாள் தான் விடுதலை செய்வார். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, எப்ப விடுதலை செய்யறாரா பாருங்க. ஆதியாகமம் 42:18. 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். இப்போ எப்போ விடுதலை செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, 3வது நாளே விடுதலை செஞ்சாரு. ஏன்னா 3வது நாள் இவர் பார்த்து, நான் தேவனுக்கு பயப்படுறேன், அதனால நீங்க போங்க, ஒருவர் மட்டும் இங்க இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடறாரு. இப்ப கேள்வி என்னன்னா, 17 3 நாள் போட்டிருக்கிறார். ஆனா 18 3வது நாள்ல வெளியே கூப்பிட்டுறாரு. இப்ப இவர்கள் சிறையில இருந்து 3 நாளா 2 நாளா? புரியுதுங்களா? இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 3வது நாளையும் சேர்த்து பேசியிருக்கோம் வசனம். ஏன்னா இது யூதர்களோட புரிதல், யூதர்களோட நாட்களோட கணக்கே பின்னாடி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு யூதர்களோட நாட்களோட கணக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஒரு நாளோட ஒரு ஒரு பகுதியில யாராவது இருந்தா கூட அது என்ன சொல்லப்படும் பாத்தீங்கன்னா, முழு நாளாக பேசப்படும். இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்து வந்திருந்து 4ஆம் நாள் அல்ல, 3ஆம் நாள் தான். புரியுதுங்களா? அதனால இந்த கணக்கு தப்பு. இதுதான் நம்மளுடைய வேதத்தின் புரிதல். அப்பனா யோனாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்றாரே 3 நாள் இரவும் பகலும், அது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம முதல் பார்த்தோம் இல்லைங்களா, இதுதான் சரி. ஆனாலும் நிறைய பேர் இதை ஏத்துக்கொள்ள மாட்டோம். அதனால தேவன் என்ன பண்றாரு, இன்னொரு யோனாவின் நாட்களோட இன்னொரு அடையாளத்தை வைக்கிறார். அதுதான் நம்மளுக்கு க்ளூ. அத போய் பார்த்தா இங்க என்ன சொல்ல வராரு, இதுனா இது அடையாளம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த 3 நாள் இரவும் பகலும்னு இருக்குது இல்லைங்களா, இதோட அடையாளமே யோனா. அப்பனா நம்ம எதை படிச்சா இந்த அடையாளத்தை புரிஞ்சுக்கலாங்க? யோனா. யோனாவோட புஸ்தகத்துக்குள்ள போனோம் என்றால் இந்த 3 நாள் இரவும் பகலும் என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம இந்த மாதிரி கணக்கு போடுவதற்கு முன்பாக முதல் போய் யோனா புஸ்தகத்தை நல்லா படிக்கலாம். படிச்சுட்டு அந்த 3 நாள் இரவும் பகலும் அந்த கணக்கு எப்படி தேவனோட வசனம் நம்மளுக்கு காமிக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ யோனா 1ஆம் அதிகாரத்தோட சுருக்கத்தை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா அதோட நிஜத்துக்குள்ள போலாம், அதாவது அங்க நடக்கிற சம்பவத்துக்குள்ள போலாம். தேவன் யோனாவை கூப்பிட்டு நினிவியா பட்டணத்துக்கு போன்றார். நினிவியா பட்டணம் தெரியலைங்களா, புறஜாதிகளின் பட்டணம். அந்த ஜனங்களோட அக்கிரமங்கள் அதிகமா இருக்கு, நீ போன்னு சொன்னா யோனா என்ன பண்றாருன்னா, வேற பகுதி தர்சீசுக்கு போற ஒரு படகை ஏறி, கப்பல் ஏறி அந்த பக்கம் போயிடுறார். அப்போ ஒரு பெரிய காத்தடிக்குது, யோனா அங்கதான் இருக்கிறார், தூங்கின்னு இருக்கிறார். அந்த படகு ஓட்டுகிறவர்கள் அவங்களா ஒரு சீட்டு போட்டு பார்த்தா அந்த சீட்டு யோனாவின் பேரை தான் காமிச்சுச்சான். யோனானால தான் இந்த மாதிரி ஒரு பேரழிவு, ஒரு பெரிய காத்து வந்திருக்கு. அப்போ ஒரு ஒரு சின்ன விஷயத்த நம்ம கவனிக்கணும். யோனாவை போய் கேட்குவாங்க, நீ யார், உன் உன் இனம் என்ன, நீ எங்க தந்து வரேன்? யோனா என்ன தெரியுங்களா சொல்வாரு, யோனா 1:19 வரும், நான் ஒரு எபிரெயன், நான் பரலோகத்தையும் கடலையும் பூமியும் படைச்ச தேவனை வணங்குகிறேன்.
பாருங்க, அவரோட பதில் அப்படித்தான் இருக்கா. இதை சொன்ன உடனே யோனா சொல்வார், ஒன்றும் பண்ணாதீங்க, என்னை தூக்கி போட்டுடுங்கன்னு. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப மனசங்கடம். தூக்கி போட்டா அந்த கோபம் எதுனா தேவனோட கோபம் இவர்கள் மேல் வந்துருமான்னு முயற்சியெல்லாம் செய்வாங்க. ஆனா வேற வழியில தூக்கி போட்டுடுவாங்க. உடனடியாக அந்த காத்து நின்றுடுமா. அந்த படகுல இருக்கிறவங்களா அப்ப என்ன செஞ்சிருக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா, யோனாவின் தேவனுக்கு பலி செலுத்தி உங்களை நாம் வணங்குகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஒப்பந்தத்தையும் செஞ்சிருக்குவாங்களா. இப்ப கவனிங்க, கடல்ல தூக்கி போட்ட உடனே ஒரு பெரிய மீனின் வயிறு படிச்சு இல்லைங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த பெரிய மீன் யோனாவை விழுங்கிருது. அந்த மீனின் வயிற்றுக்குள்ளதான் இவர் என்ன பண்றாரு, 3 நாள் இரவும் பகலும் இருக்கிறார். நம்ம வேணுமந்தா யோனா 1 அதிகாரம் 17 படிக்கலாம் இதை ஊர்ஜிதம் படுத்துறதுக்கு. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இப்ப யோனா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மீனின் வயிற்றுக்குள் பகல் 3 நாள் இருக்கிறார். இது தானே அடியாளம் இயேசு கிறிஸ்து சொல்றது. யோனா எப்படி இருக்கிறாரோ 3 நாள் இரவும் பகலும், அந்த மாதிரி மனுஷகுமாரனும் இரவும் பகலும் இருக்கணும். இதுல என்ன சந்தேகம்னா, 3 இரவு 3 பகல் இருந்தா தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஏத்துக்கோ, இல்லைன்னா ஏத்துக்க மாட்டோம். கரெக்டுங்களா? அதனால இந்த அடியாளத்தை நம்ம முதல் படிக்கலாம். 3 நாள் இரவும் பகலும் இப்ப யோனா என்ன பண்றாருன்னா, மீனின் வயிற்றுக்குள்ளதான் இருக்கிறார். இப்போ மீனின் வயிற்றுக்குள் இருக்கும் போது நடுக்கிற சம்பவங்களை பார்க்கலாம். பார்த்தோன்னா என்ன பண்ணிக்கலாங்க, ஒவ்வொன்னா புரியும் நம்மளுக்கு. முதல் வாசிக்கலாம், யோனா 2 அதிகாரம் 1 வசனம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இப்போ மீனின் வயிற்றுல யோனா இருக்கிறார். அந்த வயிற்றுக்குள்ளத்துல இருந்து தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றார் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த மீனின் வயிறுன்னு நம்ம என்ன சொல்லுவோங்க, கல்லறைன்னு தானே சொல்லுவோம். அப்போ கிறிஸ்து கல்லறைக்குள்ள போனா அவரும் கல்லறைக்குள்ளத்துல இருந்து விண்ணப்பம் பண்ணியிருக்கணும். சாத்தியமா அப்படின்னா இல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள் மரித்த நிலைமையில இருக்கிறார். அப்படி மரித்த நிலைமையில இருக்கும் போது விண்ணப்பம் பண்ண முடியாது. உயிரோட இருந்தா மட்டும் தான் விண்ணப்பம் பண்ண முடியும். அப்ப எப்படி யோனா மீனின் வயிற்றுல இருந்து விண்ணப்பம் பண்றாருன்னா, கிறிஸ்துவும் அங்கத்திலிருந்து விண்ணப்பம் பண்ணியிருக்கணும். ஒரு வாட்டி நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. இன்னைக்கு எல்லாருமே நம்ம எப்படி பார்க்குறோம்னா, இந்த இப்போ உங்களுக்கு தெரிய பார்த்துனே வாங்க, யோனா கிறிஸ்து இவங்க 2 பேருக்கும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். யோனா மீனின் வயிற்றுக்குள் உயிரோட இருக்கிறார். அப்பனா மறுபக்கத்தில் கிறிஸ்துவும் என்ன ஆனாங்க, அங்க அவரும் உயிரோட இருக்கணும். ஆனா இருக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா இல்ல, அவர் மரிச்சிருக்கிறார். அதனால தான் கணக்கு வர மாட்டேங்குது. நம்ம தொடங்குற இடமே சரியான புரிதல் இல்லாததுனால, நம்ம எங்க தொடங்கிருந்து இருக்கிறோம் தெரியாததுனால இப்போ அந்த கணக்கு நம்மளுக்கு வர மாட்டேங்குது. 3 நாள் இரவும் பகலும் கிடைக்கிறது இல்ல. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 அதிகாரத்தை வசனம் வசனமா பார்க்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா 2 அதிகாரம் முழுவதும் மீனின் வயிற்றுக்குள் நடந்த சம்பவங்கள். அப்பனா அதே மாதிரி அங்கதானங்க 3 நாள் இரவும் பகலும் இருக்கிறாரு. அதே போல கிறிஸ்துவுக்கும் நடுக்கணும். அதுதான் அடியாளம், அதுதான் ஆழமா நம்ம போய் பார்க்க போறோம். இப்ப என்ன பண்ணலாம், யோனா 2 அதிகாரம் 1 வசனத்தை பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொரு வசனமா வாசிக்கலாம். யோனா மீனின் வயிற்றுக்குள் இருக்கும் போது என்ன நடக்குதுன்னு. யோனா 2 அதிகாரம் 2 வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். இப்போ இது நீண்ட வசனமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கமா ஒடிச்சு ஒடிச்சு படிக்கலாம், ஒவ்வொன்னா பார்க்கலாம். யோனா 2 அதிகாரம் 2 வசனத்துல முதல் பகுதி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். இது யோனா. அப்போ இதே மாதிரி தான் கிறிஸ்துக்கு என்ன நடக்கணுங்க, கிறிஸ்துவுக்கும் அதே மாதிரி நடக்கணும். அவரோட நெருக்கத்தில் அவரும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டிருக்க வேண்டும். அவரும், அதாவது கர்த்தரும் கிறிஸ்துவுக்கு உத்தரவு கொடுத்திருக்கணும். கரெக்டா? இது நம்ம 118 சங்கீதத்தை கேட்டவர்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா யூடியூப்ல இருக்கு, கேட்டுடலாம். 118 சங்கீதத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுற ஒரு அதிகாரம். அங்க கூட என்ன சொல்வார்னா, நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு எனக்கு கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். இருக்கு இல்லைங்களா? அப்போ இங்கேயும் கிறிஸ்துவும் என்ன பண்றாருன்னா, அவரோட நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார். இது உண்மையா? இயேசு கிறிஸ்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரானா? கூப்பிட்டிருக்கிறார். அவர் உயிரோட இருந்த நாட்களிலே நிறைய முறை கூப்பிட்டிருக்கிறார். வேணுமென்ற ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 5 அதிகாரம் 7 வசனம். அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி
வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் யாரை நோக்கி கூப்பிட்டிருக்கிறார்? தேவனை நோக்கி நிறைய நேரத்துல கூப்பிட்டிருக்கிறார். ஆனா அந்த வசனத்தை நல்லா கவனிக்கலாம். என் நெருக்கத்தில், அப்பனா இவர் எப்போ கூப்பிடுறாருன்னா மிகப்பெரிய நெருக்கம். அப்போ கிறிஸ்துவுக்கு நெருக்கம் எப்போ தொடங்குது? எப்போ கிறிஸ்துவுக்கு நெருக்கம் தொடங்குறது? ஏன்னா இந்த வசனம் யோனா 2:2 ரொம்ப தெளிவா சொல்றார், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்போ கிறிஸ்துவோட நெருக்கத்தை பத்தி பார்த்தா அவர் ஞானஸ்தானத்திலே தொடங்குதா. இன்னும் சொல்லப்போனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஞானஸ்தான சமயத்திலே சொல்வார், நான் முழுக வேண்டிய இன்னொரு ஸ்தானம் உண்டு, அது எடுக்கும் அளவும் நான் எவ்வளவாய் நெருக்கப்பட்டிருக்கிறேன் சொல்றாரு இல்லைங்களா. அப்பத்துல இருந்தே அவரோட நெருக்கம் தொடங்கிருது. ஏன் நெருக்கம் அப்பவே தொடங்குதுன்னா, எனக்கு ஒரு ஒரு சரீரத்தை நீ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரா, அந்த சரீரம் நொறுக்கப்படணும். அது எங்க தொடங்குதுன்னா ஞானஸ்தானத்துல தொடங்குது. ஆனா உச்சக்கட்டம் எப்ப நடுக்குதுங்க? உச்சக்கட்டமா நடுக்கிற ஒரு கால பகுதினா கெத்செமேனியா தோட்டம் நடுக்குதா. அங்கத்துல இருந்து கிறிஸ்துவோட நெருக்கம் அதிகமாகும். எப்படி சொல்லலான்னு பாத்தீங்கன்னா, அவரோட வேர்வையின் துளிகள் ரத்தத்தை போல் கீழே விழுது. இங்கத்துல இருந்து அவர் நெருக்கப்பட்டுனே வந்தார். இப்ப கூப்பிடுறாரா? கெத்செமேனியா தோட்டத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அவருக்கு உத்தரவு வந்தது. எப்படி அப்படின்னா, லூக்கா 22:43 பார்த்தா, தேவன் ஒரு தூதனை அனுப்பிச்சிருக்குவார். பரலோகத்துல இருந்து ஒரு தூதன் வந்து அவரை பலம் படுத்தினார் இருக்கு இல்லைங்களா. அப்பனா தேவ தூதன் வரணும்னா யார் அனுமதி கொடுக்கணும்? தேவன் அனுமதி கொடுக்கணும். அனுமதியை மீறி வர முடியாது. அனுமதி கொடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, அவர் பதில் கொடுக்கிறாருன்னு அர்த்தம். கிறிஸ்துவோட ஜெபத்துக்கு அவர் பதில் அளிக்கிறார். அதைத்தான் யோனா மீனின் வயிற்றுக்குள்ளத்திலிருந்து ஜெபம் பண்றார். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கிறிஸ்துவோ நெருக்கத்துல இருக்கிறாரு, தேவனை நோக்கி கூப்பிடுறார். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். கொடுத்தாருங்களா? கிறிஸ்துவுக்கும் உத்தரவு கொடுத்தார். இப்போ மேட்ச் பண்ணி பார்க்கலாம் பாருங்களேன். யோனா ஒரு பக்கம், மறுபக்கம் கிறிஸ்து இருக்கிறார். இப்போ யோனா மீனின் வயிற்றுக்குள்ளத்துல இருந்து நெருக்கத்தில் கூப்பிடுறார், உத்தரவு வருது. கிறிஸ்துவும் நெருக்கத்திலிருந்து கூப்பிடுறார், இவருக்கும் என்ன வருதுங்க? உத்தரவு வருது. இப்போ அதுதான் 2ஆம் அதிகாரத்தோட முதல் பகுதி. அப்புறமா இன்னொரு பகுதி கூட இருக்குது இல்லைங்களா. நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டருளினீர். இந்த பகுதி அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாதாளத்தின் வயிறு இது எதை குறிக்கும் அப்படின்றத நம்ம பின்னாடி மனுஷகுமாரன் பூமியின் இருதயம்னு சொல்றாரு இல்லைங்களா. அங்க வரும்போது இந்த யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொன்ன பாதாளின் வயிறு அங்க படிக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு ஒரு தெளிவான புரிதலுக்குள்ள வரும். அதனால இந்த 2ஆம் வசனத்தோட கடைசி பாகத்தை நம்ம ஸ்கிப் பண்ணி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு யோனா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்குள்ள போலாம். இங்க என்ன சொல்றாருன்ட்டு வாசிக்கலாம் சிஸ்டர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. இப்போ இதுவும் ஒரு நீண்ட பகுதியா இருக்கு. அதனால இத்தையும் என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, பிரிச்சு ஒடிச்சு ஒன்னா பார்க்கலாம். முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, சமுத்திரத்தின் நடுமையத்திலே இவரை போட்டுட்டாராம். அப்புறமா ஆழத்துல என்ன சொல்றாரு? இந்த ஆழத்திலே நீர் என்னை தள்ளி விட்டீர்னு இருக்குது பாருங்க. இந்த வார்த்தையை ஒண்டி கொஞ்சம் கவனிக்கலாம். சிலர் இந்த வசனத்தை படிக்கும் போது இந்த இடரலும் வரும். நீர் என்னை தள்ளி விட்டீர். அப்பனா தேவன் வந்து கிறிஸ்துவை தள்ளி விட்டாரா? இல்லையே. அப்போ நீர் என்னை தள்ளி விட்டீர்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது, இந்த வார்த்தை தள்ளி விட்டீர்னு இருக்குது இல்லைங்களா. அப்போ இந்த தள்ளி விட்டீர்ன்ற இந்த வார்த்தையை நம்ம பார்க்கணும்னா எபிரேய வார்த்தைக்குள்ள போனா புரிஞ்சுக்க முடியும். தேவன் கிறிஸ்துவை தள்ளி விட்டாரா? தள்ளியா விட்டாருங்க? இல்லையே, கிறிஸ்துவை தானே வராரு. அப்போ தள்ளி விட்டீர் நீங்க வசனம் இருக்கே, இது எப்படி கிறிஸ்துவுக்கு பொருந்தும் அப்படின்னா இதோட எபிரேய வார்த்தைக்குள்ள போய் பார்க்கலாம். இதோட எபிரேய வார்த்தையில ஷாலாக் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு கொடுக்கப்படுற அர்த்தங்கள் பாருங்க. டு த்ரோ அவுட், அதுதான் தள்ளி விட்டீர். அப்புறமா டவுன்னா கீழே வருது. அப்புறமா அவேனா தூரம் போ. இப்போ இது மூணுல எது கிறிஸ்துவுக்கு பொருந்தும் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தள்ளி விடுறதா, கீழே வருவதா, தூரம் போகிறதா? நான் இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். தேவனை விட்டு கிறிஸ்து தள்ளப்பட்டாரா? தேவனை விட்டு கீழே வந்தாரா? தேவனை விட்டு தூரம் போனாரா? நம்ம என்ன சொல்லுவோம்? தேவனை விட்டு கீழே வந்தார்.
எப்படி சொல்லலான்னு பாத்தீங்கன்னா, கலாத்தியர் 4 அதிகாரம் 5 ஏற்கனவே சொல்றார். காலம் நிறைவேறின போது தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புறாரா? மேலத்துல இருந்து கீழே வரார். இதை இயேசு கிறிஸ்து கூட சொல்றார். யோவான் 6 அதிகாரம் 38 வாசிக்கலாம். என் சித்தத்தின் படியல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின் படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் இருக்குது இல்லைங்களா? இறங்கி வந்தேன், அதோட ஆங்கில வார்த்தை கம் டவுன். இததான் நம்ம எபிரேய வார்த்தையில என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா டவுன்னு பார்த்தோம். புரியுதுங்களா? அப்போ என்னை நீர் தள்ளி விட்டீர்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, தள்ளுல கிறிஸ்து கீழே வரார். புரியுதா? இப்போ அடுத்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா சமுத்திரம். இப்போ இது ஒவ்வொன்னா பார்க்கலாம். சமுத்திரத்தின் ஆழம், அப்புறமா நடுவுல இவரை தள்ளி விட்டாருன்னா பார்த்துட்டோம், கீழே வரார். இப்போ சமுத்திரம் என்றால் எதை குறிக்கும்? நிறைய முறை நம்ம பார்த்துருக்கிறோம். சத்தியத்தை நம்ம கேட்டவர்களுக்கு இந்த வார்த்தை கேட்ட உடனே நிறைய வசனங்கள் சிந்தனைக்கு வரும். ஒரு 2 வசனங்களை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் 15. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம். அந்த தண்ணீர்னும் போது அந்த இடத்துல ஒரு கடலுன்னு தான் பேசப்பட்டிருக்கும். அந்த தண்ணீரை என்னத்தான் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஜனங்கள், பாஷைக்காரர்கள், கூட்டங்கள். அப்பனா சமுத்திரத்தை வசனம் எதோட ஒப்பிட்டு பேசியிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜனங்கள், கூட்டங்கள், பாஷைக்காரர்கள். ஏசையில கூட பார்க்கலாம். ஏசையா 17 அதிகாரம் 12. ஐயோ, கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும், பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல இறைகிற ஜனக்கூட்டங்களின் அமளியும் உண்டாயிருக்கிறது. கடலை யாரோட ஒப்பிட்டு பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா கொந்தளிக்கிற ஜனங்கள் பேசுறாரா? அப்போ கிறிஸ்துவை சுத்தி அந்த யோனால சொல்லும் போது இப்போ எங்க இவர் யோனா விழுந்தாருன்னு பாத்தீங்கன்னா கடல்ல விழுறார். இப்போ கிறிஸ்துவும் பூமிக்கு வந்திருக்கிறார். யார் மத்தியில வந்திருக்கிறார்னா கொந்தளிக்கிற ஜனங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். வந்தாரா? சமுத்திரம், ஜனங்கள், கொந்தளிக்கிற ஜனங்கள். இப்ப அங்க வந்திருக்கிறார். அதுவும் சொல்லும் போது நடுமையமாகிய அப்படின்றார். நடுமையமாகியனா புரியுது இல்லைங்களா? நடுவில். அப்ப ஜனத்தின் நடுவுல வந்தாரா கிறிஸ்து? இந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சா தான் நம்மளால ஒவ்வொன்னா புரிஞ்சுக்க முடியும். சமுத்திரம், ஜனங்கள். அப்ப நடுமையம்னா என்ன? கிறிஸ்து ஜனங்களுக்கு மத்தியில வந்தாரு. புரிஞ்சுக்கலாம் பாருங்களே. இயேசு கிறிஸ்து எங்க மரிச்சார்? இஸ்ரேல் சொல்லுவோமா? சரி, இஸ்ரேல்ல எந்த இடத்துல மரிச்சார்? ஜெருசலேம். ஆமாவா இல்லைங்களா? எருசலேமுக்கு தான் அவர் கடைசியா பஸ்கா பயணத்துக்கு போய் அங்கத்தான் இவர் மரணத்தை மாட்டி அங்கத்தான் இவர் சாகுறார். இப்போ எருசலேமை குறிச்சு வசனம் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்கோ? இங்க கவனிங்கோ. நடுமையமாகியன்னு பேசியிருக்கிறார் இல்லைங்களா? எருசலேம் தேவனோட வசனத்துல நடுமையமா. வாசிக்கலாம். எசேக்கியேல் 5 அதிகாரம் 5. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம், புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. இப்போ புறஜாதிகள் மத்தியில நடுவில இருக்கிற தேசம் எதுதான்? எருசலேம். இயேசு கிறிஸ்து எங்கத்தான் வரணும்? அந்த வசனத்தை நல்லா கவனிங்கோ. சமுத்திரத்தின் நடுமையத்துல வரணும். ஜனங்கள் எருசலேம்ல இருக்கிற ஜனங்கள் மத்தியில் வரணும். வந்தாரா? அங்கத்தான் கிறிஸ்து வந்திருக்கிறார். இந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா கடைசி காலத்துல கொந்தளிக்கிற ஜனங்களை போல் மாறிவிட்டார்கள். இப்போ யோனாத்தான் என்ன பண்ணிருக்கிறாருங்க? இத ஒவ்வொன்னா சொல்லின்னு இருக்கிறார். இது அப்படியே கிறிஸ்துக்கு ஒவ்வொரு வார்த்தையும் பொருந்தி வந்துன்னு இருக்கு. அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆழத்திலே நீர் என்னை தள்ளி விட்டீர். இந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம். ஆழத்திலேனா பூமி தான் அந்த ஆழம். தள்ளி விடுறதுல கிறிஸ்துவ அந்த எபிரேய வார்த்தைக்குள்ள போய் பார்த்தோம். கம் டவுன். கிறிஸ்துவ என்ன பண்றாரு? கீழே வரார். தேவன் அனுமதி கொடுக்கிறார். இதுதான் யோனா 2 அதிகாரம் 3. இப்ப அடுத்தது நம்ம 4 வசனத்துக்குள்ள போனோம். ஆனா நம்ம 4 வசனத்தை படிக்கலாம். ஸ்கிப் பண்ணி 5 வசனத்துக்குள்ள போலாம். ஏன் 5 வசனம்னா இந்த இடத்துல கடலை குறிச்சு படிச்சோம் இல்லைங்களா? அந்த புரிதல் இருக்கிறதுனால 5 வசனத்துக்குள்ள போனா அது சுலபமாயிடும் புரிஞ்சுக்கிறதுக்கு. யோனா 2 அதிகாரம் 5. தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. மீண்டும் ஒவ்வொன்னா பிரிச்சு படிக்கலாம். முதல்ல என்ன சொல்றாரு? தண்ணீர்கள்னா பார்த்தோம் ஜனங்கள். பிராண பரியந்தம்னா என்னோட ஜீவனை எடுக்கும்படி
அதான் ஆங்கில வார்த்தை. பிராண பரியந்தும், என்னோட ஜீவனை எடுக்கும்படி என்னை நெருக்கியது. நெருக்கியதுன்னா புரியுதுங்களா? ஒரு மனுஷனோட கழுத்தை புடிச்சு நெருக்குனா சஃபகேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. மூச்சு விடாதபடிக்கு எது நெருக்குச்சா யோனாவை? அங்க தண்ணீர் நெருக்குச்சு. தண்ணீர்கள் பார்த்தோம், கடல், ஜனங்கள். அப்போ கிறிஸ்துவோட உயிர் பிராணத்தை எடுக்கிறதுக்கு இங்கேயும் தண்ணீர்களைப் போல் இருக்கிற ஜனங்கள் நெருக்குனாங்களா? ஜீவன் எடுக்கிறதுக்கு கிறிஸ்துவுக்கு எங்க கெத்செமனே தோட்டத்துல இவர் அரெஸ்ட் ஆகிறார் பாருங்க, அங்கத்திலிருந்தே நடுக்குது. பிடிச்சுன்னு வராங்கோ, முதல் நேரா எடுத்துன்னு போய் அண்ணா கிட்ட நிக்க வைக்கிறாங்க. அங்கே இயேசு கிறிஸ்துக்கு விழுந்தது முதல் அடி. அங்கே என்ன பண்றாங்கன்னா இவரோட பிராணத்தை எடுக்கிறதுக்கு நெருக்குறாங்க. யார் உன்னுடைய கூட இருக்கிற சீசர்கள் பேர் சொல்லு, உன்னோட கூட்டாளிகளா யாருன்னு கேட்க தொடங்குறாரு அண்ணா. ஆனா அங்கத்திலிருந்தும் கிறிஸ்து மீண்டும் இவர் இழுத்து கொள்ளப்பட்டு நேரா எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் நீதிமன்றம். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. இங்கேயும் அவரோட பிராணத்தை வாங்கும்படி கொந்தளிக்கிற கடல் ஜனங்கள் தண்ணீர்களை போல் கிறிஸ்துவை நெருக்குனாங்க. பிடிச்சு நெருக்கிற மாதிரி நெருக்குனாங்களாம். இவர் மேல் எந்த குற்றத்தை சுமக்கலாம்? பொய் சாட்சி தேடினே வந்தாங்க. எந்த பொய் சாட்சியும் கிடைக்கல. அன்னைக்கு பிசாசுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா பொய்க்கு பிதா 2 பேர் ஒற்றுமையா பொய் சொல்ல முடியல. பண்றதே துர்மார்க்க வேலை தான். ஆனா ஒற்றுமை இல்லை அவங்களுக்குள்ளவே. சாத்தானுக்குள்ளே ஒற்றுமை வராது எப்பவுமே. அப்போ வந்து பொய் சாட்சி சொல்றாங்க. ஆனா பொய் சாட்சிகள் ஒவ்வை இல்லை. அதனால பிரதான ஆசாரியே எந்திரிச்சு வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட, நீ ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்கிற, நீ தேவனோட குமாரனா சொல் கேட்டார் இல்லைங்களா? அதுக்கு கிறிஸ்து கொடுத்த பதிலை வைத்து எல்லாருமே ஒரே குரலாக நியாய தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இவர் சாக வேண்டும். பிராண பரியந்தும் நெருக்கப்பட்டார். அங்கே பிடிச்சு நெருக்குறாங்க. அங்கத்திலிருந்து மீண்டும் இயேசு கிறிஸ்துவை எடுத்துன்னு போய் அடிக்கிறார்கள், கொட்டுறார்கள். அங்கே விட்டா ஜீவனை எடுத்துட்டு இருக்குவாங்க. பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? அவரோட முக தாடிகள் எல்லாத்தையும் பிச்சு பிடுங்கி இங்கே தூக்கி போட்டிருக்கிறாங்க. நெருக்கப்பட்டிருக்கிறார். ஜனங்கள் சூழ்ந்து கொண்டார்கள். இன்னொரு ஆலோசனை சங்கத்துக்கு எடுத்துன்னு போறாங்க. அந்த ஆலோசனை சங்கத்திலையும் அங்கேயும் எடுத்துன்னு போறாங்க. அங்கேயும் இதே தீர்ப்பு தான் கொடுக்கப்படுது கிறிஸ்துவுக்கு. இவர் மேல் குற்றம் சுமத்தப்படுகிறது. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர்களை போல் இவரோட பிராணத்தை வாங்க நெருக்கினே இருந்தார்களாம். இயேசு கிறிஸ்து எங்க போயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஜனங்களோட ஆழத்துக்கு போயிட்டார். அதாவது தாழ்ந்த நிலைமைக்கு வந்துட்டார். அதுதான் யோனா 2:5 அடுத்து சொல்றார். வாசிக்கலாம். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. ஆழி என்னை சூழ்ந்தது அப்படின்றார். இந்த ஆழி என்ற வார்த்தைக்கு ஆங்கில அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேயாஸ். கேயாஸ்னா மிகப்பெரிய கூக்குரலின் குழப்பமா. அதுதான் கேயாஸ். ரொம்ப கூக்குரல் போட்டுன்னு இருக்குவாங்க. அதுல குழப்பமும் இருக்கும். என்ன செய்யறாங்கன்னே தெரியாதா. இப்போ ஆழி என்னை சூழ்ந்தது. இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து இந்த மாதிரி ஒரு ஆழி இருந்ததா, அதாவது கேயாஸ் இருந்ததா. அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்ததா இந்த மாதிரி எதுனா நடந்தது. இதுக்கு சங்கீதத்துல நிறைய விஷயங்களை சொல்றாரு. ஒண்ணு எப்படி சொல்லும் போதுனா, தேனீக்கள் என்னை சூழ்ந்தது, நாய்கள் என்னை சூழ்ந்தது, அப்புறமா சிங்கம் தன் வாய்களை திறந்தது, காளைகள் என்னை சூழ்ந்தது, பாஷான் தேசத்து எருதுகள் என்னை சூழ்ந்தது. சொல்றாரா இல்லைங்களா? இங்க ஆழி என்னை சூழ்ந்தது. கிறிஸ்துவை சுத்தி ஜனங்கள் சூழ்ந்தார்கள். இதை தொடர்ந்து எங்க கூப்பிட்டுன்னு போறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவ அங்க இருக்கிற ரோம அதிபதிகளுக்கிட்ட கூப்பிட்டுன்னு போறாங்க. இந்த ரோம அதிபதிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா பாஷான் தேசத்து எருதுகள். சொல்றாரு. வாசிக்கலாம். 22ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கின்றன, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டன. இதத்தாங்க யோனா பேசுறாரு. ஆழி என்னை சூழ்ந்தது. யோனா ஒரு பக்கத்துலனா மறுபக்கம் கிறிஸ்து. அப்ப யோனாக்கு நடுக்கிறது யாருக்கு நடுக்கணும்? கிறிஸ்துவுக்கு நடுக்கணும். 2ஆம் அதிகாரத்துல இங்க யோனாவுக்கு ஆழி சூழ்ந்ததுன்னா இங்க பாஷான் தேசத்து எருதுகள் இவரை சூழ்ந்து கொண்டது. இப்போ யோனாவுக்கு அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா கடல் பாசை இவரோட தலையை என்னாயிடுச்சுங்களா, தலையை சூழ்ந்ததா. வாசிக்கலாம் அடுத்த வார்த்தை. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. இப்போ யோனாவோட தலைய கடல் பாசை சுற்றி கொண்டது. இந்த கடல் பாசை அப்படின்னா இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு விதமான கடலுக்குள் ஆழத்தில் வளருகிற ஒரு பாசை.
ரொம்ப ஆழமா தான் இருக்கும். அந்த இடத்துல தான் இந்த பாசை வளரும். அந்த ஆழத்துக்கு யாராவது இந்த மனிதன் போயாச்சு என்றால் இவங்களால உயிர் தப்பி வர்றது கூடாத காரியம். ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. ஏன்னா அவளோட அந்த ஆழத்துல இந்த கடல் பாசைகள் வளரும். சில இடத்துல சீ பெட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, கடலோட ஆழத்தில் வளரும். அது தலையை சூழ்ந்து கொண்டுச்சுன்னா என்ன அர்த்தங்க? முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஒரு கடல் பாசை தலையை முழுவதும் சூழ்ந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. இனி அந்த மனுஷன் தப்பிச்சு உயிர் தப்பி வர முடியாது. புரியுதுங்களா? இங்க யோனாவுக்கு கடல் பாசை தலையை சூழ்ந்து கொண்டது என்றால் அப்போ கிறிஸ்துவுக்கும் என்ன நடந்திருக்கணும்? அங்கேயும் அவரோட தலையை ஏதோ ஒண்ணு சூழ்ந்து கொண்டிருக்கணும். இங்க கடல் பாசை, அங்க முள்ளு தலையை சுத்தி வைக்கப்பட்டுச்சா? அது மட்டுமல்ல, இந்த கடல் பாசை சூழ்ந்து கொண்டதுன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி கிறிஸ்துவுக்கு முள் கிரீடத்தை வைத்து அடிச்ச பின்பு முடிஞ்சது கதை. ஏன்னா பிலாத்து என்ன பண்றாருன்னா நியாய தீர்ப்பை கொடுத்துட்டு கையை கலவி விடுறார். ஆயிடுச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா மரணத்தின் ஆழத்துக்கு போக வேண்டியதா இருக்கு இந்த நியாய தீர்ப்பு கொடுத்த பின்பு. அதுதான் யோனா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்றார். வாசிக்கலாம். பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். இப்போ மீண்டும் இந்த வசனத்தை என்ன பண்ணலாங்க, ஒவ்வொன்னா பார்க்கலாம். யோனா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல முதல் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பர்வதங்களுக்கு கீழ் இவர் ரொம்ப கீழே போயிட்டாராம். பர்வதங்கள்னா தெரியலைங்களா? பர்வதம்னா ராஜ்யம். நம்ம நிறைய நேரத்துல பார்த்திருக்கிறோம். பர்வதத்தை எதுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்குன்னா ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கு. இந்த பூமியின் ராஜ்யத்துக்கு கீழே தன்னை முழுவதும் தாழ்த்திக்கினார். அதோட அடிவாரங்கள்னா ஃபுட் ஹில்ஸ் அப்படின்வாங்க. இந்த மலைக்கு கீழே இருக்கிற அடிவாரம், அது வரைக்கும் இவர் கீழே போயிட்டாராம். அது வரைக்கும் தன்னை தாழ்த்திக்கினாராம். இன்னும் சொல்ல போனா மரணம் வரைக்கும் போயின்னு இருக்கிறார். அதுதான் அடுத்த வார்த்தையில சொல்வார், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றுக்கும் என்னை அடைத்து கொண்டது. பூமியின் தாப்பால்னா இனி வெளியே வர முடியாது. மரணத்துக்குள்ள போகும்போது தான் சொல்ல முடியும். பூமி டாப்பால் போட்டுச்சுன்னா இனி மனுஷனால் உயிரோட வர முடியாது. அதனால தான் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து வருவதற்கு சாத்தியமே இல்லாத இருந்தது. எது வரைக்கும்னா கிறிஸ்து வர வரைக்கும். அதைத்தான் இங்கே சொல்றார். பூமியின் டாப்பால்கள் என்றென்றுக்கும் என்னை அடைச்சு கொள்ளும்படி அந்த டாப்பாலும் மூடப்போதான். ஆனாலும் அப்படின்வார், ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணத்தை அழிவிலிருந்து தப்புவித்தீர். இப்ப எப்படி இதை புரிஞ்சுக்கலான்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து மரணத்துல போறாரு, அங்கே இருக்கிறாரா? டாப்பால் மூடப்பட்டுச்சா என்றென்றைக்கும்னா இல்ல, அத்தை திறந்து விடுறார். தேவனாகிய கர்த்தர் திறந்து விடுறார். அதுதான் என் பிராணம், கிறிஸ்துவோட ஜீவன் மீண்டும் வருது அழிவை காணாத படிக்கு. அப்படின்னா அவரோட ஜீவன் அழிஞ்சு போகாத படிக்கு தப்புவிக்கிறார். எப்படி தப்புவிக்கிறார்? உயிர்த்தெழுதல் மூலியமாக. அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பேசுறார். வாசிக்கலாம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினாலே கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. இந்த மரண உபாதியின் கட்டை அவிழ்த்துன்னு சொல்றாரு இல்லைங்களா? அதுதான் பூமியின் டாப்பால்கள். அங்க பூமியின் டாப்பால், இங்க மரண உபாதியின் கட்டுக்கள். அங்க அந்த டாப்பால திறக்கிறார், இங்க இந்த கட்டுக்களை அவிழ்த்து விடுறார். அப்போ அங்க ரட்சிக்கிறார், இங்க கிறிஸ்துவ என்ன நடக்கிறாருங்க? உயிர் தெளிந்து வரார். இதெல்லாம் யோனா எங்கத்திலிருந்து பேசின்னுக்கிறாருங்க? மீனின் வயிற்றுல இருந்து பேசுறார். ஒவ்வொரு வார்த்தையிலும் யார் இருக்கிறார்னா கிறிஸ்து இருக்கிறார். அடுத்த வசனம் யோனா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. இப்போ யோனாவோட ஆத்மா தோய்ந்து போதுன்னா ஃபெயிண்ட்னு அர்த்தம். இந்த விளக்கு இருக்குது இல்லைங்களா? இந்த விளக்கு அம்மியும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தோய்ந்து ஃபெயிண்ட் ஆகி அப்படியே அணிஞ்சிடும். அந்த மாதிரி யோனாவோட ஜீவன் போயின்னு இருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரத்துல செத்துருவார். அத்தான் சொல்றாரு. அந்த நேரத்துல கர்த்தரை நினைக்கிறாராம். அப்பொழுது என் விண்ணப்பம். அப்பனா அந்த நேரத்துல கூட என்ன பண்றாருன்னா ஜெபம் பண்ணியிருக்கிறார் யோனா. ஜெபம் பண்ணும் போது உம்முடைய பரிசுத்த ஆலயம் எங்க இருக்குதுங்க? பரலோகம். அந்த பரிசுத்த ஆலயத்துக்கு இவரோட விண்ணப்பம் போய் சேர்ந்திருக்கு. யாருது? யோனாவுது.
அப்பனா அதே போல யாருக்கு நடந்திருக்கணும்? கிறிஸ்துவுக்கு நடந்திருக்கணும். அப்போ கிறிஸ்துவோட ஆத்மா, அதாவது அவரோட ஜீவன் எப்போ தோய்ந்து போச்சு, இனி கொஞ்ச நேரத்துல அவர் செத்து போயிடுவார். அப்போ அந்த நேரத்துல கூட கர்த்தரை நினைக்கிறார், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் ஜெபம் பண்ணுவார். அப்ப கூட பண்ணுவார். அந்த ஜெபம் அப்ப கூட கேட்கப்படும். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கிறிஸ்துவோட ஜீவன் எந்த சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக தோய்ந்து போய் வந்தது. கரெக்டுங்களா? அவர் சிலுவையில் இருக்கும்போது அவரோட ஆத்மா தோய்ந்துனே வந்துச்சு, அதாவது ஃபெயிண்ட் ஆயினே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஜீவன் போயின்னு இருக்கு. இது உண்மையா அப்படின்னா வசனத்தின் அடிப்படையில பார்க்கலாம். 22ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். இப்போ இயேசு கிறிஸ்து பத்தி பேசி நிற்கிறார். இவரோட 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 பலம் எல்லாம் போயாச்சா, ஓட்டை போல் போயாச்சு. நாக்கு கூட வறண்டு போய் ஒட்டி நிற்கா. இவரால பேசவே முடியல, வாயை கூட திறக்க முடியல. இப்ப இவரோட ஆத்மா என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தோய்ந்து போயின்னு இருக்கு. அந்த நேரத்துல கூட யாரை பார்த்து பேசியிருக்கிறாரா? பரிசுத்த ஆலயம், உமது பரிசுத்த ஆலயத்தில் நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணினேன் யோனா சொல்றாரு. கிறிஸ்து பேசினாரா இந்த மாதிரி சூழ்நிலையில்? பேசினார். சிலுவையில் பேசின வார்த்தைகள் இருக்கு நமக்கு. அப்ப எங்க தான் பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆலயத்தை நோக்கி பேசுறார். அப்ப இவரோட விண்ணப்பம் போய் சேர்ந்ததா? போய் சேர்ந்தது. தேவனும் அந்த விண்ணப்பத்தை கேட்டார். இதத்தான் யோனா 2 நாள்ல கூட சொல்வார். வாசிக்கலாம். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆயிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். பாருங்க, நான் உமது கண்களுக்கு இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். அந்த தள்ளப்பட்டேன்ற வார்த்தையை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நான் உமது கண்களுக்கு இராதபடிக்குன்னா என்னங்க? இயேசு கிறிஸ்து மறிச்சிட்டார்னா இப்ப கல்லறைக்குள்ள போயிடுவார் இல்லைங்களா? அந்த நேரத்துல தேவன் கிறிஸ்துவ பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? இல்ல. கண்களுக்கு இராதபடி கிறிஸ்து போயிடுவார். அவர் உயிர்த்தெழுந்து வர வரைக்கும் பிதா குமாரனை பார்க்க முடியாது, குமாரன் பிதாவை பார்க்க முடியாது. அத்தான் சொல்றார், கண்களுக்கு இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும். இவர் எதை பார்த்து பேசுறாரா? பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். அப்ப எப்படி யோனா இங்க தேவனோட பரிசுத்த ஆலயத்தை பார்த்து ஜெபம் பண்ணாரோ, அந்த மாதிரி கிறிஸ்துவும் பரிசுத்த ஆலயத்தை பார்த்து ஜெபம் பண்றார். எப்பனா சிலுவையில் இருக்கும் போது. அப்பதான் இவரோட ஆத்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக தோய்ந்து இருக்கா. இப்போ சிலுவையில் அறிஞ்ச ஜனங்கள், கிறிஸ்துவை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க. யூதர்கள் இருக்கிறார்கள், ரோமர்கள் இருக்கிறார்கள், கிரேக்கர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருந்தாங்க இல்லைங்களா? இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு யாருன்னா ஏதாவது உதவி செய்தார்களா? யாருமே செய்யல. அதத்தான் யோனா 2:8 பேசுவார். வாசிக்கலாம். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த பொய்யான மாயையை பற்றி கொண்டவர்கள், அன்னைக்கு இருந்த யூதர்கள் கூட பொய்யை நம்பிக்கொண்டிருந்தார்கள். இருளை வெளிச்சம் என்றும் கசப்பை தித்திப்பு என்றும் நினைச்சுன்னு இருந்தாங்க. அதனால தான் இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பொய்யான மாயையை பற்றி கொண்டிருந்தாங்க. யூதர்கள் மட்டுமல்ல, அங்க இருந்த ரோமர்களும் கிரேக்கர்கள் கூட பொய்யான விக்கிரகத்தை பற்றி கொண்டிருந்தாங்களா? அவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை நிராகரிச்சாங்க. அதனால தங்களிடத்தில் வந்த கிருபையை இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தொலைத்து விட்டார்கள். வந்துச்சா கிருபை? தேவனோட கிருபை கிறிஸ்துவின் ரூபத்தில் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த பொய்யான மாயை பின்னாடி போன ஜனங்கள் இதை போக்கடித்து விட்டார்கள். எப்படி யோனாவுக்கு நடந்ததோ கிறிஸ்துவுக்கும் நடந்து இருக்குது. இது தாங்க அடையாளம். அங்க எப்படி அங்க 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 ஏ அடிச்சா இங்க ஏ வரணும். அதுதான் டைப் ஆன்டி டைப். அங்க என்ன சொல்றாரோ இங்க அதே மாதிரி நடந்துன்னு வரணும். இப்போ அடுத்து யோனா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பலிய குறிச்சு பேசின்னு வருவார். 9ஆம் வசனம், யோனா 2:9. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். இப்போ இது ஒண்ணுன்னா திருப்பி பார்க்கலாம். நானோவென்றால் ஒரு பக்கத்தில் யோனானா, மறுபக்கத்தில் கிறிஸ்து. நானோவென்றால் துதியின் சத்தத்தோட. அப்ப இயேசு கிறிஸ்து சாகும் போது அல்லது அடிப்படும் போது துதியின் சத்தத்தோட எங்கன்னா ஜெபம் பண்ணாரா? யோசிச்சு பாருங்க. அது சத்தம் போட்டுன்னு சந்தோஷமா ஜெபம் பண்ணாரா? இதை நம்ம கிறிஸ்துவின் சிந்தனைக்குள் போனா தான் புரிஞ்சுக்கலாம்.
புரிஞ்சுக்க முடியும். இப்ப இயேசு கிறிஸ்து அடிபடுறார், வேதனைப்படுறார். அவருக்குள் எங்கேயாவது ஓரமா சந்தோஷம் இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? கண்டிப்பா இருந்திருக்கும். இருந்திருக்கும். எப்படி சொல்லலான்னு பாத்தீங்கன்னா, என் பிதாவின் சித்தத்தை நான் செஞ்சு கொண்டு நிற்கிறேன், என் பிதாவுக்கு பிரியமானதை நான் எவ்வேளையும் செஞ்சு நிற்கிறேன், நான் எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்து கொண்டு நிற்கிறதுனால அவர் என்னை தனியாகவே விடவில்லை சொல்றாரு இல்லைங்களா? அப்பனா கிறிஸ்துக்குள்ள இருந்த சந்தோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நடந்தாலும் நான் என் அப்பாவோட வேலை செஞ்சு நிற்கிறேன், இதை குறிச்சு நான் என்ன வேதனைப்படணும்? வேதனை சரீரத்துக்கு தான், ஆனா அவரோட சிந்தனைக்கல்ல. அந்த சிந்தனை ஒரு அடியும் என்ன தெரியுங்களா பண்ணியிருக்குவாரு? தேவனை நோக்கி துதியின் சத்தத்தோட ஜெபம் பண்ணியிருக்குவார். இதுக்கு யார் நான் உதாரணம் பார்க்கலாங்களா? இதே மாதிரி வேதனையின் நேரத்தில் துதியின் சத்தத்தோட தேவனை நோக்கி பாட்டு பாடினவர்கள் பவுலும் சீலா. அங்க சிறையில இருக்கிறாங்கோ, வேதனையில இருக்கிறாங்கோ, ஆனாலும் துதியின் சத்தத்தோட பாட்டு பாடினார்கள். எப்படி வந்தது உங்களுக்கு இந்த சிந்தனை? ஏன்னா இவர்களுக்குள் இருந்த சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தனை. அப்போ கிறிஸ்துக்குள்ள இந்த சிந்தனை இருந்திருக்குது. அதனால நானோ வென்றால் துதியின் சத்தத்தோட இவர் அந்த நேரத்துல கூட ஒரு துதிச்சிருக்கிறார். இப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உமக்கு பலியிடுவேன். நல்லா கவனிக்கலாங்க இந்த வார்த்தை. உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் என்றார். அப்போ பலியிடுவேன்னா என்ன அர்த்தம்? நான் மரிக்க போறேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். எந்த பொருத்தனையை செலுத்த போறார்? எந்த பொருத்தனையை கிறிஸ்து செய்தார்? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கடைசி வார்த்தையை பார்க்கலாம். ரட்சிப்பும் கர்த்தரால் வரும். ஏன் ரட்சிப்பு கர்த்தரால் வரும்னா, அவர் தான் இவரை உயிரோட எழுப்ப போறார். அதனால ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ஆனா எந்த பொருத்தனையை கிறிஸ்து செஞ்சார்? அந்த பொருத்தனையை நிறைவேற்றுறேன்றார், செலுத்துறேன்றார். இங்க யோனா மூலியமா பேசின்கிறார் பாருங்க. ஆனா கிறிஸ்துக்கு இது நேரிட நடந்துன்னு இருக்குது. எந்த பொருத்தனைன்னு பாத்தீங்கன்னா எபிரேயர் 10:7 சொல்றார். வாசிக்கலாம். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்போ தேவனோட சித்தத்தை செய்ய வருகிறேன். எந்த சித்தம்னா, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தம் கொண்டு நிறைய முறை படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த சித்தத்துக்கு செய்யணுன்ற பொருத்தனை கிறிஸ்துக்குள்ள இருந்துச்சா? இருந்துச்சு. இந்த பொருத்தனைய செலுத்தணும். எப்படி செலுத்துறாருனா, பலியினால செலுத்துறார். அதனால தான் அந்த இடத்துல யோனா கிட்ட சொல்லும் போது, உமக்கு பலியிடுவேன், தன்னுடைய ஜீவனே பலியிட்டார், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். எந்த பொருத்தனைன்னு பாத்தீங்கன்னா, இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன். செலுத்திட்டார், ஜீவனை கொடுத்துட்டார். அப்பதான் அந்த சித்தம் நிறைவேறுது, செஞ்சு கொண்ட பொருத்தனை முடியுது. இப்ப முடிஞ்சுச்சா? யோனா 2:9 பொருத்தனை முடிச்சிட்டார். இப்ப அடுத்து நான் எடுக்கணும், இயேசு கிறிஸ்துக்கு உயிர் தெளிந்து வரணும். கரெக்டுங்களா? அதுதான் யோனா 2:10 யோனாவிலே வரார். யோனா 2:10. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. இப்போ கர்த்தர் அங்க கட்டளையிட்டார், மீன் யோனாவை விட்ட மாதிரி தேவன் மரணத்துக்கு கட்டளையிட்டு மரணத்திலிருந்து கிறிஸ்து வெளியே வரார். கலாத்தியர் 1:1. மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும். அவரை மரித்தோர்லிருந்து எழுப்பின யாருங்களா? பிதாவாகிய தேவனாலும். அப்பனா இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்புந்து யார்தா? பிதாவாகிய தேவன். புரியுதுங்களா? அங்க பிதாவாகிய தேவன் மீனுக்கு கட்டளை கொடுக்கிறார், யோனா வெளியே வரார். இங்க அதே பிதாவாகிய தேவன் மரணத்துக்கு கட்டளை கொடுக்கிறார், கிறிஸ்து உயிர் தெளிந்து வரார். அப்ப யோனாவின் 2:2 மீனின் வயிற்றுக்குள் யோனா இருக்கும் போது நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள். இது எப்படி நாம் எடுத்து போய் இயேசு கிறிஸ்துவோட அவர் பாதாளத்தில் இருக்கும் போது கணக்கு போட்டுக்கிறோம்? புரியுதுங்களா? அப்பனா நாம சிந்திச்சுன்னு இருக்கிறதே முதல் சரியா வர மாட்டேங்குது. அதனால தான் அந்த 3 நாள் இரவும் பகலும் இன்னும் ஒரு 100 வருஷம் தேடினாலும் வராது. யோனா 2:00 வைக்கிறார் அதோட அடையாளங்கள் ஒவ்வொன்னா. அப்ப யோனா மீனின் வயிற்றுல இருக்கிறார் 3 நாள். இதெல்லாம் நடந்துச்சு. 2:00 முழுவதும் நடந்ததுன்னா, அப்போ கிறிஸ்துவுக்கோ அதே நடுக்கணும். 3 நாள் இரவும் பகலும் அதே நடுக்கணும். ஆனா அங்க சொல்லும் போது பூமியின் இருதயம்னு சொல்றாரே, அதுதான் நம்மளுக்கு ஒரு குழப்பம் வந்தாச்சு. அப்போ பூமியின் இருதயம்னா என்ன? இப்போ நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா? பூமியின் இருதயம்னா என்ன சொல்றார்?
வாசிக்கலாம். ஏசாயா 1:2. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், போதும். அவர்களோ எனக்கு. இப்போ இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. வானங்களே கேளுங்கள், பூமியை செவி கொடுங்கள்ன்றாரு. வானத்துக்கு காது இருக்கா? எப்படி வானங்கள் கேட்க முடியும்? பூமி செவி கொடுங்கள்ன்றாரு. பூமிக்கு எங்கேயாவது காது இருக்கா கேட்கறதுக்குன்னா? இல்ல. பூமியே செவி கொடுங்கள்னா பூமியில இருக்கிற மனிதர்கள் செவி கொடுங்கள்ன்றார். இது பூமியில இருக்கிற மனிதர்களை குறிச்சு தான் பூமி என்று பேசப்பட்டிருக்குதுன்னு சொல்லி இன்னொரு வசனம் கூட நம்மளுக்கு இருக்கு. மீகா 1:2 இன்னும் சொல்றார். வாசிக்கலாம். சகல ஜனங்களே கேளுங்கள், பூமியே அதில் உள்ளவைகளே செவி கொடுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமாய் இப்போ இந்த இடத்துல திருப்பி கவனிச்சிங்களா? பூமியே கேளுங்கள், அதாவது பூமியில இருக்கிற ஜனங்கள் கேளுங்கள். புரியுதுங்களா? அதுதான் அந்த முந்தின வசனத்துல கூட நம்ம பார்த்தோம் ஏசாயால. பூமியே கேளுங்கள், வானங்களே செவி கொடுங்கள் அப்படிலாம் சொல்றார். அதாவது ஜனங்களை குறிச்சு பேசுறார். அப்போ பூமினா இந்த நம்ம உருண்டையா இருக்கு பாருங்க, இந்த இந்த இடத்த மட்டும் பூமின்ட்டு வசனம் சொல்ல மனிதர்களையும் பூமின்னு பேசியிருக்கா? இப்போ கிறிஸ்து பேசும்போது அந்த அடையாளத்துல என்ன சொல்றாரு? கிறிஸ்து எங்க இருக்குவாரா? 3 நாள் இரவும் பகலும் பூமியின் இருதயத்தில் இருக்கிறார். அப்பனா எங்க இருக்குவாரு? பூமி என்றால் மனிதர்களையும் குறிக்கும், மனிதர்களோட இருதயத்தில் இருக்குவார். இது ஒண்ணு. அப்பனா மரணத்துல போக மாட்டாருன்னா மரணத்திலயோ போவார். ரெண்டும் இருக்குங்க. எப்படி அவர் மீனு வயிறு ரெண்ட பிரிச்சு பார்க்கணும். மீனு வயிறு. அப்பமா யோனா 2:2 பார்க்கும்போது பாதாளம் வயிறு. கிறிஸ்து சொல்லும் போது பூமி இருதயம். ரெண்டு இருக்கு. மீனும் இருக்கு, வயிறும் இருக்கு, பாதாளமும் இருக்கு, வயிறும் இருக்கு, மனிதர்களும் இருக்கிறாங்க, அத்த பூமியும் இருக்கு, அதோட இருதயம் இருக்கு. அப்போ கிறிஸ்து 2 இடத்துல போனோம். மனிதர்களோட இருதயத்திலும் போனோம், மரணத்துக்குள்ள கூட போனோம், மீனுக்குள்ள கூட போனோம், வயிற்றுக்குள்ள கூட போனோம், பாதாளத்திலும் போனோம், அதோட வயிறுக்குள்ள கூட போனோம். இத நம்ம இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துல இது என்னன்னு சொல்லி பிரிச்சு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஆனா அந்த அந்த காலப்பகுதியை கொஞ்சம் நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாள் இரவும் பகலும் சொல்லி இருக்குதே, இது இது எந்த இடத்துல இருந்து நடுங்குது, எந்த சம்பவத்துல இருந்து தொடங்குது? யோனா 2:2 தான் அதுக்கு ஆதாரம். அவர் என்ன சொல்றார்? முதல் வசனத்திலே, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தாரா? இப்போ இயேசு கிறிஸ்து மிகுந்த நெருக்கத்துல எப்ப வந்தார்? கெத்செமனே தோட்டம். இரத்த துளிகள் வேர்வையாக விழுந்தது. அப்பனா 2:2 யோனாவின் 2:2 எங்க தொடங்குதுன்னா, கிறிஸ்துவின் கெத்செமனே தோட்டத்தில் தொடங்கி அவர் உயிர்த்தெழுதல்ல முடிக்குது 10ஆம் வசனம். கரெக்டுங்களா இல்லைங்களா? யோனா 2:1 கிறிஸ்துவோட யோனாவின் நெருக்கத்தில் தொடங்கி யோனா மீனின் வயிறுக்கு விழ வருத முடியுதுன்னா, அப்பனா 3 நாள் அதை தானே கிறிஸ்துக்கு வரணும். அப்போ கிறிஸ்துவோட நெருக்கம் எங்க தொடங்குதுன்னா, கெத்செமேனால தொடங்கி அவர் மீனின் வயிற்றிலிருந்து விழ வர மாதிரி உயிர்த்தெழுந்து வரணும், அங்க முடியுது. அதுதான் கணக்கு. அதைத்தான் அவர் சொல்றார். இப்போ பாருங்களேன், கணக்கு மேட்ச் ஆயிடும் நம்மளுக்கு. அந்த அடையாளம் பார்த்து வந்தோம் இல்லைங்களா? இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம். கிறிஸ்து அங்க அந்த இடத்துல யோனா மீனின் வயிற்றுக்குள்ள முதல் போறாரா? இதெல்லாம் நம்ம இந்த கட்டங்கள்லாம் பார்த்துட்டோம். மீனின் வயிற்றுக்குள்ள போறார். முதல் வசனம், நெருக்கப்படுறார். அந்த நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், அவருக்கு செவி கொடுக்கிறார். அதுதான் முதல் வசனம். அப்ப இயேசு கிறிஸ்துவ நெருக்கப்படுறார். எங்கன்னா கெத்செமனே தோட்டம் நெருக்கப்பட்டாரா? அந்த பகுதி இரவு, முதல் இரவு. அடுத்து அங்கத்திலிருந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சமுத்திரம் ஜனங்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டார்கள், ஆழி என்னை சூழ்ந்து கொண்டது, இதெல்லாம் சொல்றார். அப்புறமா எனக்கு கடல் பாசி என் தலையை சுத்தி கொன்றது, கிறிஸ்துவுக்கு முள்முடி வைக்கப்பட்டது. அது எல்லாமே எந்த கால பகுதின்னு பாத்தீங்கன்னா, சிலுவையில் அறிகிற 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலையில. இது முதல் பகல். அதை தொடர்ந்து யோனாவோட அடையாளத்துக்குள்ள போனா இவர் என்ன பண்றாருன்னா, பூமியின் டாப்பால்கள் என்னை டாப்பால் போட்டாச்சுன்றார், ஆழத்துக்குள்ள நான் போட்டேன்றார். கிறிஸ்துவோட மரணம், போயிட்டார். மரணத்துல போறார், டாப்பாலும் போடப்படுது, அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். சனிக்கிழமையும் அடக்கத்துல இருக்கிறார், சனிக்கிழமை இரவும் அடக்கத்துல இருக்கிறார், பலியை செலுத்தி முடிச்சிட்டார். இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, கட்டளை இடுறார்,
அந்த மீனுக்கு யோனாவை விழ விடுன்ட்டு. இப்போ தேவன் 3ஆம் நாள் கட்டளையிடுறார். எதுனா கிறிஸ்துவோட மரணத்திலிருந்து 3ஆம் நாள் கட்டளையிடுறார். அவர் பூமியிலிருந்து உயிர்த்தெழுந்து வெளியே வரார். 3 நாள் இரவும் பகலும் அப்படியே மேட்ச் ஆகும். அந்த அடையாளத்தை படிச்சா மட்டும் தான் தெரிய வரும். அதனால தான் இயேசு கிறிஸ்து யோனாவின் அடையாளம் சொல்லிட்டு போயிட்டார். ஏன் சொன்னார்னா, அந்த அடையாளத்தை நல்லா படிச்சுட்டா கிறிஸ்துக்கு வர இந்த வேதனைகள்லாம் படிச்சு பார்த்தா அப்ப தெரிஞ்சுக்குவாங்க. ஓ, யோனா தான் இந்த இடத்துல கிறிஸ்து, இவர் தான் மேசியான் கண்டுபிடிக்குவாங்கன்னு சொல்லி அந்த அடையாளத்தை சொல்லிட்டு போயிருக்குவார். இதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்ட யோனாவின் 3 நாள் இரவும் பகலும். வேணுமெண்டா இன்னொரு வாட்டி நம்ம பார்க்கலாம், பாருங்களே. ஆரம்பம், நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தார். நடந்துதான் இந்த 3 நாளுக்குள்ள கிறிஸ்துக்கு நடந்தது. சமுத்திரத்தின் நடுமையத்திலே, ஆழத்திலே தள்ளிவிட்டார். கிறிஸ்து அந்த ஆழத்துக்குள்ள வந்தாரா? தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்குச்சா. ஆழி என்னை சூழ்ந்து கொண்டது, நடந்ததா? அப்புறமா கடல் பாசை என் தலையை சுற்றி கொண்டது, நடந்ததா? என் ஆத்மா என்னை விட்டு தோய்ந்து போற மாதிரி இருக்கிற சமயத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரோட பரிசுத்த ஆலயத்தை நோக்கி கூப்பிட்டேன், நடந்ததா? அவர் பதில் கொடுத்தார், அங்கத்துல இருந்து நடந்தது. அவரோட விண்ணப்பம் அங்க போய் சேர்ந்துச்சு. அப்புறமா அந்த சூழ்நிலையில கூட நான் துதியின் சத்தத்தோட பலியிடுவேன். அப்போ கிறிஸ்துவோட கடைசி சாகும் போது கூட அவர் தேவனை நோக்கி துதிச்சு கொண்டுனே இருந்தார். அதனால தான் தம்முடைய ஜீவனை, ஆவியை அவர் கையில் கொடுத்தார். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். இதெல்லாம் 3 நாள் இரவும் பகலுக்குள் நடக்கிற சம்பவங்கள். செலுத்தினாரனா சிலுவையின் மேல் செலுத்தினார். அதன் பின்பு தான் பூமியின் டாப்பால்கள் என்றென்றுக்கும் என்னை அடித்து கொண்டது, மூடிச்சு, மரணத்துக்குள்ள போயிட்டார். ஆனாலும் தேவன் அடுத்து ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அப்போ யோனா மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வந்த மாதிரி கிறிஸ்துவும் பூமியை விட்டு வெளியே வந்துட்டார். 3 நாள் இரவும் பகலும். அங்க யோனாவுக்கு என்ன நடந்ததோ இங்க கிறிஸ்துவுக்கு அப்படியே நடக்குது. வேணுமா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் போய் நம்ம எக்ஸாமின் பண்ணலாம். இன்னும் கூட கொஞ்சம் போய் நம்ம பார்க்கலாம், பாருங்களேன். முதல் யோனா, கிறிஸ்து, இவங்க 2 பேர் பார்த்துன்னு வந்துன்னு இருக்கிறோம் இல்லைங்களா? இன்னும் நம்ம ஒண்ணு பார்க்கல, பாதாளத்தின் வயிற்று அப்படின்னு நம்ம அந்த காரியத்தை இன்னும் பார்க்கல. ஆனா இப்ப நம்ம பார்த்துடலாம். யோனா ஒரு பக்கம், யோனானா மறுபக்கத்தில் யாருங்க? மறுபக்கத்தில் கிறிஸ்து, தெரியலீங்களா? ஒரு பக்கம் மீனு, இன்னொரு பக்கம் பூமி. ஒரு பக்கம் வயிறு, மறுபக்கம் இருதயம். புரியுதா? இது கிறிஸ்து சொன்ன அடையாளம். ஆனா யோனா 2:2 இன்னொரு அடையாளமும் வருது. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாதாளம், வயிறு. அங்கேயும் வயிறுன்னு சொல்லப்பட்டிருக்கும். இப்போ இது 3ம் எதை சேர்ந்து பேசின்னு இருக்குது? மீனு, அப்புறமா பூமி, பாதாளம். இன்னொன்னு என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வயிறு, இருதயம், வயிறு. இப்போ 2 இடத்துல போனோம் யோனா. அந்த மாதிரி கிறிஸ்து 2 இடத்துக்கு போறார். முதல்னா எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களோட இருதயத்துக்குள்ள போறார். அதுதான் முதல் கட்டம். அதுதான் வயிறுனெல்லாம் பேசப்பட்டிருக்கு, ஜீர்ணிக்கிற இடம். அடுத்து எங்க போனாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க எப்படி மீனுக்குள் போய் மீன் வெளியே விடுற மாதிரி இந்த மீனுனா என்னன்னு சொல்லி அவரே விளக்கம் கொடுக்கிறார். மீனு, பூமி, பாதாளம். அப்போ கிறிஸ்து எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா பாதாளம். ஆனா ரிவர்ஸ்ல நடக்குது. அதுதான் சத்தியம். ரிவர்ஸ்ல நடக்கும். அங்க பாத்தீங்கன்னா முதல் யோனா மீனுக்குள்ள போய் வயிறுக்குள்ள போயிடுவார். ஆனா கிறிஸ்து முதல் ஜனங்களோட இருதயத்துக்குள்ள போய் பின்பு பாதாளத்துக்குள்ள போவார். புரியுதுங்களா? அதத்தான் அடையாளம் அப்படின்ட்டு சொல்வார். அப்போ கிறிஸ்துவ என்ன பண்றாருன்னா உயிர்த்தெழுந்து வெளியே வரார். இன்னும் நம்மளுக்கு இந்த அடையாளம் முடியல. ஏன் முடியலன்னா, அங்க யோனா மீனின் வயிற்றுல இருந்து வெளியே வந்துடுறாரா? வந்து என்ன பண்றாருன்னா, நினிவியாக்கு போய் ஒரு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு இன்னும் 40 நாள்ல அழிவு வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க 40 நாள்ல மனம் திருந்தவில்லை என்றால் உங்களுக்கு என்ன வரும்? அழிவு வரும். சொல்றாரா இல்லையா? அப்பனா யோனா மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வந்த முதல் நினிவியா பட்டணத்துக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் 40 நாள். அதுல மனம் திருந்தணும். மனம் திருந்தலனா அழிவு. அப்போ கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்த முதல் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் எவ்வளோ? இங்க 40 நாள்னா அவர்களுக்கும் 40 நாள் கொடுத்துருக்கணுமா இல்லைங்களா? மனம் திருந்தலனா அழிவு தான். இப்போ இந்த கணக்கை நம்ம கொஞ்சம் போய் போட்டு பார்க்கலாம். நம்ம நிறைய தீர்க்க தரிசனங்களை படிச்சதுனால நம்மளுக்கு ஒரு காரியம் நல்லாவே தெரியும்.
என்னான்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு நாள் என்றால் நம்ம எப்படி பார்க்குவோம்? தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள் என்றால் ஒரு வருஷம், ஒரு நாள் என்றால் 1000 வருஷம். 1000 வருஷம். அப்ப தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் ஒரு வருஷம். இயேசு கிறிஸ்து எத்தினாவது வருஷத்தில் உயிர் தெழுந்து வந்தார்? கிபி 33. அங்கத்திலிருந்து 40 நாள் இவங்க மனம் திருந்தலைன்னா அழிவு. அங்கத்திலிருந்து 40 நாள் என்றால் 40 வருஷம். புரியுதுங்களா? அப்போ கிபி 33ல இருந்து 40 வருஷம் நாம் கூட்டினோம் என்றால் எது வருது தெரியுங்களா? கிபி 73ஆம் வருஷம். அப்போ கிபி 73ல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய சம்பவமே நடக்குது ஜெருசலேம்ல. என்னது அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, மசாடாவின் முற்றுகை. இதுதான் கடைசியா எருசலேம் கீழே விழுறதுக்கு ஒரு காரணம். இதுக்கப்புறமா எருசலேம் எந்திரிச்சு நிக்கிறதே இல்லை. இதோட பின்னணியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறமா நம்ம இன்னும் நிறைய கணக்குகளுக்குள்ள இன்னைக்கு நம்ம போக போறோம். இது மசாடா அப்படின்னா, யூதர்கள் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? கிபி 70ஆம் வருஷத்துல தீத்துராயன் வந்து ஜெருசலேம் மேல் படையெடுத்து வந்து நெருப்பு வச்சு பத்த வச்சிடறாங்கன்னு சொல்லி, அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா, அந்த யூதர்களுக்குள் இருந்த ஒரு அமைப்பு, ஜேலோத் அமைப்பு. அவங்க தான் அடிக்கடி சண்டை போட்டுனே இருக்குவாங்க ரோமர்களை எதிர்த்து. இந்த கிபி 70ஆம் வருஷம் இந்த எருசலேமை நோக்கி படையெடுத்து வந்து அதை எரிச்சிட்டு மேல இந்த ஜேலோத் அமைப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இவங்க இந்த மசாடா அப்படின்ற ஒரு மலை பிரதேசத்துக்கு ஓடி போயிடுறாங்க. அங்க போய் புகுந்துக்கிறாங்க. அதுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்வாங்க. அதாவது அவங்க ஒரு இடத்துல போய் தஞ்சம் அடைஞ்சு அங்கத்திலிருந்து சண்டை போடுவாங்க. அதுதான் அந்த இடம் பேரு தான் மசாடா. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, கிபி 73ஆம் வருஷத்துல இன்னொரு ரோமர் அதிபதி கவர்னர் ஒருத்தர் வருவார், பிளவியஸ் சில்வா அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அவர் என்ன பண்றாரு, நேரா இந்த இந்த இவர்கள் இருக்கிற இந்த இடத்துக்கு போய் ஒரு பெரிய ரேம்ப் எல்லாம் கட்டுவாங்க. அந்த ரேம்ப் எல்லாம் கட்டி கடைசியாக இவர்கள் பாதுகாப்பான அந்த பாதுகாப்பு மதில் சவர்கள் எல்லாத்தையும் இடிச்சு போய் உங்களை பிடிக்கிறதுக்கு போவார். அப்போ போகும்போது உள்ளோ 960 யூதர்கள் இருந்தாங்களா. இது வந்து உங்களுக்கு இந்த புஸ்தகத்தை நீங்க படிக்கணும்னா, யூதர்களின் போர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஜோசபஸ், பிளாவியஸ் ஜோசபஸ் என்ற யூதர்களோட சரித்திரத்தை எழுதினவர் எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்தின் பேரு த ஜூயிஷ் வார். நீங்க போய் பார்க்கலாம். 960 யூதர்கள் இதுல ஒளிஞ்சு இருந்திருக்கிறாங்க. இவங்க ரோமர்களுக்கிட்ட நம்ம அடிமைதனத்துக்கு போறதுக்கு பதிலாக நாம் தற்கொலை பண்ணிக்கலாம் சொல்லி செத்து போயிட்டாங்களா, தற்கொலை பண்ணிக்கிறாங்களா. இதுதான் கடைசியாக ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் நடந்த யுத்தம். அதுல முழுமையாக ஜெருசலேம் கீழே விழுந்துருது. இது எப்ப நடக்குது தெரியுங்களா? சரியாக 40 வருஷம் கிறிஸ்து உயிர் தெழுந்த முதல். இது ஒரு கணக்கா? இன்னொரு கணக்கும் இருக்கு. இயேசு கிறிஸ்துவோட ஞானஸ்தானத்திலிருந்து எடுத்தா கூட அது வரும். கிறிஸ்துவோட ஞானஸ்தானம் 30வது வயசு. யோனா தண்ணில இருந்து வந்த மாதிரி கிறிஸ்து தண்ணில இருந்து வரார். அங்கத்திலிருந்து 40 வருஷம் எடுங்க. 40 வருஷம் எடுத்தீங்கன்னா கிபி 70 வரும். 70ல எருசலேம் அழிக்கப்படுது. 2 கணக்கும் பொருந்தி வரும். கொடுக்கப்பட்ட கால அவகாசம் 40 நாள். 40 வருஷத்துல மனம் திருந்துனா சரி. ஆனா திருந்தல. என்ன ஆயிடுச்சு? அழிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் நினிவியா பட்டணம் இஸ்ரேலுக்கு பொருந்தி வராது. ஏன்னா நினிவியா பட்டணத்தின் மக்கள் திருந்தினார்கள், இஸ்ரேல் திருந்தல. நினிவியா பட்டணத்தின் மக்கள் புறஜாதிகளின் பட்டணம், இஸ்ரேல் அப்படி அல்ல. அப்போ நினிவியா பட்டணம் யாரு? அவர்களுக்குத்தான் அடையாளம். அப்ப யார் அந்த நினிவியா பட்டணம்? அத நம்ம வேணுமென்தான் போய் பார்க்கலாம். இந்த நினிவியா பட்டணத்தின் மக்களை பத்தியும் ஒரு க்ளூ வந்து இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு போறார். ஒவ்வொரு வசனமா வாசிக்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நல்லா கவனிங்க. தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளில் இருந்து வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். இப்போ இந்த இடத்துல இன்னொரு அடையாளத்தை கொடுக்கிறார். தென் தேசத்து ராஜஸ்திரீ. இந்த ராஜஸ்திரீ கூட என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு நாளில் எழுந்து நின்று இந்த 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 ஜனங்கள் இருந்தாங்களா, இஸ்ரேல் ஜனங்கள், இவர்கள் மேல் குற்றத்தை சுமத்துவாள் அப்படின்னு சொல்லிட்டு தென் தேசத்து ராஜஸ்திரியை பத்தி பேசுறார். இத சொல்லிட்டு 32ஆம் வசனத்துல இதே மாதிரி பேசுவார். ஆனா ஒரு வார்த்தை மட்டும் தான் மாறும். இங்க என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். 32ஆம் வசனம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார்.
ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சாதியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். பாருங்க, அங்கேயும் இங்கேயும் ரெண்டு வசனமும் ஒரே மாதிரி பொருந்தி வருது. அங்க சாலமோன் சாலமோனை காட்டிலும் பெரியவர், இங்க யோனா யோனாவை காட்டிலும் பெரியவர். யார சொல்றாரு? கிறிஸ்து. புரியுதுங்களா? அங்க அந்த ராஜஸ்திரீ எந்திரிச்சு நின்னு இந்த சந்ததியார் மேல இவர்கள் மேல் குற்றம் படுத்துவார், குற்றம் சுமத்தப்படும். இங்கேயும் என்ன சொல்றாருன்னா, நினிவியா பட்டணத்தின் மக்கள் எந்திரிச்சு வந்து நியாய தீர்ப்பு நாளில் இவர்கள் மேல் குற்றத்தை சுமர்த்துவார்கள். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த நினிவியா பட்டணத்தின் மக்கள் யாருன்னு தான் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்னா பார்க்கலாம். பாருங்களேன், முதல் வசனத்துல சாலமோன் பார்த்தோம், ரெண்டாம் வசனத்தில் யோனா. இவங்க ரெண்டு பேருமே யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துக்கு. அது அவரே சொல்லிட்டார். அதை தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ராஜஸ்திரின்னு பேசுறார். அப்ப இந்த ராஜஸ்திரீ யாரு? அதை கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிச்சிட்டா நினிவியா பட்டணத்தின் மக்கள் யாருன்னு தெரியும், அது அவர்கள் யாருன்ற அடையாளத்தையும் கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த ராஜஸ்திரியை குறிச்சு யாருன்னு சொல்றார்? ஏன்னா ராஜஸ்திரீ சாலமோனோட ஞானத்தை தேடி வந்தாங்களாம். மிகுந்த கடினமான கேள்விகள்லாம் இப்ப எடுத்துன்னு வந்திருக்குவாங்களா, கேட்கலாம் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் சொல்லி. சாலமோன் காட்டுந்த பார்த்த உடனே அந்த ராஜஸ்திரி புரிஞ்சுக்கினாங்களா, இவர்கிட்ட இருக்கிற ஞானம் கேள்விப்பட்டதோட ரொம்ப அதிகம்ட்டு. யார் இந்த ராஜஸ்திரி? வாசிக்கலாம். 45ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஞானத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. இப்ப யார் இந்த குமாரத்தி? இந்த வசனத்துல சொல்லல, அடுத்த வசனத்துல சொல்றார். 11ஆம் வசனம். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்துகொள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அந்த இடத்துல ராஜஸ்திரீ, இங்க யாருங்களா? ராஜகுமாரத்தி, உள்ளான பூரண மகிமை உள்ளவள். இந்த வார்த்தையை நம்ம எங்கன்னா படிச்சிருக்கிறோங்களா? பூரண மகிமை உள்ளவள். வெளிப்படுத்தல் 22ல பார்த்திருக்கிறோம். தேவனோட மகிமையை அடைந்த புதிய எருசலேம் பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த புதிய எருசலேமுக்கு இங்கன்னா பேர் கொடுக்கிறாருன்னா ராஜகுமாரத்தி. ஏன்னா ராஜகுமாரத்திக்கும் ராஜகுமாரருக்கும் திருமணம் நடக்க போகிறது. அதனால இவளோட அழகு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பொற்சரிகி. இந்த பொற்சரிகிய இன்னொரு இடத்துல சொல்வார், இந்த பொண்ணு இருக்குது இல்லைங்களா, ஓப்பேரின் தங்கம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கும். ரொம்ப சுத்தமான தங்கமா. இந்த தங்கம் தான் இந்த ஸ்திரீயோட வஸ்திரமே. தங்கம்னா தெரியும் இல்லைங்களா? தேவனோட தெய்வீக குணம், விசுவாசம். இத பவுல் சொல்வார், வீடை கட்டுகிறவன் தங்கம் வெள்ளி விலை உயர்ந்த கற்களை போட்டு கட்டுகிறான். அப்போ இந்த ராஜஸ்திரிய யாரோட ஒப்பிட்டு பேசின்னு இருக்கிறார்னா சபையோட ஒப்பிட்டு பேசுறார். புரியுதுங்களா? அப்போ இங்க மீண்டும் எடுக்கலாம் பாருங்களேன். கிறிஸ்து சொல்ற அடையாளத்தில் வருகிற ராஜஸ்திரி யார்? கிறிஸ்துவின் சபை. அங்க ராஜஸ்திரி சாலமோனை தேடி வர மாதிரி இங்க சபை கிறிஸ்துவை தேடி போயின்னு இருக்கு. அங்க யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவியா பட்டணத்தின் மக்கள் திருந்தினதை போல் இங்க கிறிஸ்துவோட பிரசங்கத்தையும் சுவிசேஷத்தையும் கேட்டு புறஜாதியின் பட்டணமாகிய புறஜாதியின் ஜனங்கள் திருந்தி நிற்கிறாங்களா? அங்க இன்னும் சொல்ல போனா அந்த நினிவியா பட்டணம் எருசலேமோட காணியாட்சிக்கு வெளியே இருந்துச்சு. அதாவது தேவனோட தெய்வீக கிருபை ஆசீர்வாதங்களுக்கு வெளியே இருந்துச்சு. நியாயப்பிரமாணம், வாக்கு தத்தம், இதுக்கெல்லாம் வெளியே இருந்தது. ஆனா யோனா அங்கதான் போனார். நம்ம கூட அதே மாதிரி தான். நம்ம பவுல் நிறைய தடவை நம்மளுக்கு சொல்றார். பவுல், நீங்கள் முந்தி காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்கு தத்தத்துக்கு அந்நியர்கள், தேவனை அற்றவர்கள், அப்படித்தான் நம்ம இருந்தோம். ஆனாலும் நம்ம கிட்ட வசனம் வந்திருக்கு. இப்போ தூரத்துல இருக்கிற நம்ம கிட்ட வந்திருக்கு. அங்க நினிவியா பட்டணத்தின் மக்கள் திருந்ததை போல கிறிஸ்துவின் சபையும் திருந்துவார்களாம். அப்ப யார காமிச்சுன்னு இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட சபையை காமிச்சுன்னு இருக்கிறார். புரியுதுங்களா? இப்ப எவ்வளவு நாள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டுச்சு நினிவியா பட்டணத்தின் மக்களுக்கு? 40 நாள். 40 நாள்ல இவங்க திருந்திடணும், இல்லைன்னா அழிவு. ஆனாலும் பின்னாடி அழிவு வந்துருது. நினிவியா பட்டணத்துக்கு இங்க அழிக்கிறது இல்லைன்னு சொல்லி பின்னாடி இவர்களுக்கு அழிவு வருது. இப்போ 40 நாள் நினிவியா பட்டணத்துக்கு அவகாசத்தை கொடுத்திருக்கிறாருன்னா அப்ப நமக்கும் என்ன இருக்கணும்? ஒரு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கணும். அது வரைக்கும் வாய்ப்பு. அது முடிஞ்சிச்சுன்னா அவகாசம் இல்லை. சரிங்களா? அப்ப அந்த 40 நாள் நமக்கு எதை குறிக்கும்? அதை பார்த்து முடிக்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு
ஒரு இன்னொரு பகுதிக்குள்ள போகணும். போனா தான் இந்த கணக்குல நம்மளால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். சபையோட சபையோட அளவுகோல்கள் எங்கன்னா சொல்லப்பட்டிருக்குங்களா? சபையோட அளவுகோல்கள், நீளம், அகலம், ம், உயரம் ம். எங்கன்னா பேசியிருக்கிறாரா? பேசியிருக்கிறார். ஆமா. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வந்தா அந்த ஆலயம் புதிய எருசலேம் சதுரமா இருந்ததா. வாசிக்கலாம். ம். அந்த நகரம் சதுரமா இருந்தது. இப்போ எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சதுரமா இருக்கு. சதுரம்னா ஸ்கொயர், எல்லா பக்கத்திலும் ஒரே மாதிரி. கரெக்ட்டுங்களா? சரி. இந்த இந்த புதிய ஆலயம் இருக்குது இல்லைங்களா, எருசலேம். எருசலேம்னா கிறிஸ்துவின் சபையை தான் எருசலேம்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல பேசுறாரு. இந்த எருசலேம் சதுரமா இருந்துச்சு. இது ஒரு ஆலயம், நல்லா கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருகிற ஆலயம். இதுக்கு முன்னாடி இந்த ஆலயம் வருவதற்கு முன்பாக பூமியின் மேல் ஏதாவது ஆலயம் இருந்ததா? உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2 ஆலயம் இருந்தது. க்ளூ. ஆசாரிப்பு கூடாரம், சாலமோன் கட்டின தேவாலயம், ரெண்டும் இருந்ததா? இப்போ இது ம். ரெண்டத்தையும் போய் பார்க்கலாம் பாருங்களே. சாலமோன் தேவாலயத்தில் இருந்த மகா பரிசுத்தமான ஸ்தலம் இருந்துச்சு இல்லைங்களா? இந்த மகா பரிசுத்தமான ஸ்தலத்துக்கு தான் சபை போகிறார்கள். நிறைய தடவை நம்ம படிச்சிட்டோம். ஏன்னா கிறிஸ்து இந்த இடத்துல தான் தம்முடைய ரத்தத்தை எடுத்துன்னு போறாரு. இங்க தான் என்ன வைக்கப்பட்டிருக்குன்னா மன்னா, செங்கோல், 10 கற்பனைகள் அங்க ஆசாரிப்பு கூடாரத்துல பார்க்கும்போது. சாலமோன் தேவாலயத்துல என்ன இருக்காதுன்னா மண்ணா இருக்காது, ஆனா மீதி 2 பொருள் வைக்கப்பட்டிருக்கும். ஆரோனின் கோலும் கட்டளைகள் இன்னமும் அங்க இருக்கும். இந்த மகா பரிசுத்தமான ஸ்தலம் சதுரமா இருந்ததா. ஏன்னா அளவுன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி நீங்க வசனத்தை வாசிச்சுக்கோங்க. 20 முழ நீளம், 20 முழ அகலம், 20 முழ உயரம். இது சாலமோன் கட்டின தேவாலயம். சரிங்களா? இதே மாதிரி ஆசாரிப்பு கூடாரமும் இருந்துச்சா? இங்கேயும் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் கூட சதுரம். அளவுகோல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 10 10 முழம் நீளம், 10 முழம் அகலம், 10 முழம் உயரம். சதுரமா இருக்கு. ரெண்டுமே மகா பரிசுத்த ஸ்தலம். ஏன் மகா பரிசுத்தம்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா சபை மாற போகிற நிலைமை மகா பரிசுத்தம். எப்படி சொல்லலாம்னா அவர்கள் தங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொள்கிறவர்களா இருக்குவார்கள். அதனால அவர்கள் மகா பரிசுத்தமானவர்கள் ஆயிடுவார்கள். இவர்களோட அளவுக்கோல் சதுரம். ஒரு பக்கம் 20 முழம், மறுபக்கம் 10 முழம். புரியுதுங்களா? இந்த அளவுக்கோல்களை மனசுல வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கோல்களை மனதில் வைத்துக் கொண்டோம் என்றால் அந்த யோனாவின் கணக்கை கண்டுபிடிக்கலாம். இப்போ நேரா யோனாவின் கணக்குக்குள்ள வரலாம். என்ன சொல்றாரு? நினிவியா பட்டணத்துக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் 40 நாள். கரெக்டா? இப்போ ஒரு நாள் என்றால் ஒரு வருஷம். தீர்க்க தரிசனத்துல நம்ம ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். ஒரு நாள்ல ஒரு வருஷம் எடுத்தா அநேக தீர்க்க தரிசனங்கள் நம்மளுக்கு திறக்கப்படும். இப்போ எவ்வளவு நாள் கால அவகாசம் கொடுத்தாரு? 40 நாள் கொடுத்தார். நல்லா கவனிங்க. 40 நாள் கொடுத்தார். கரெக்டா? இப்போ அந்த 40 நாளை நம்ம எடுக்கலாம். எப்படின்னா ஒரு வருஷம், அந்த ஒரு வருஷத்துக்கு 360 நாட்கள் கொடுக்கப்படும். ஏன்னா ஒரு நாள் என்றால் ஒரு வருஷம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 360 நாட்கள். அந்த 360 நாட்களை நாம் 40ஓட பெருக்கணும் என்றால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 14,400 வரும். இந்த 11,400 சதுரம், அந்த 10 பார்த்தேன் இல்லைங்களா, ஆசாரிப்பு கூடாரத்தின் 10 அதோட சேர்த்தோம் என்றால் 1,44,000 வந்து நிற்குவார்கள். அப்போ இந்த நினிவியா பட்டணம் என்ற புறஜாதி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் எவ்வளோனா 1,44,000 பேர் முடிகிற வரைக்கும் மட்டும் தான். அவ்வளோதான் கால அவகாசம். அது முடிஞ்சிச்சுன்னா நினிவியா பட்டணத்துக்கு பிற்காலத்தில் வந்த அழிவை போல் இந்த பூமியும் ஒரு அழிவை நோக்கி போய்விடும். இது நடக்க போகுது. ஆனாலும் சில பேருக்கு அந்த 3 நாள் இரவும் பகலும் இன்னமும் கணக்கு இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பெரிய கணக்குக்குள்ள போலாம். ஆனா இப்ப டைம் பத்தாது. நான் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்துல ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிச்சிடுற. பின்னாடி அடுத்த வருஷம் கிறிஸ்துவோட பயணத்தை நம்ம மீண்டும் பார்க்கும்போது வேணுமா அந்த கணக்குக்குள்ள போலாம். நம்மளுடைய நாட்கள், நம்மளுடைய நேரங்கள் இரவு 12 மணிக்கு தொடங்கும். ஆனா யூதர்களோட நாட்கள் சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்கும். ஏனென்றால் இது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்துல தேவனோட படைப்பை குறித்து பார்க்கும்போது சாயங்காலம் ஆகி விடிய காலையில ஆகி
முதலாம் நாள் ஆச்சுன்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லைங்களா? அதனால யூதர்களோட கணக்கு கூட சாயங்காலம் தொடங்கி அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். அவங்க இதை எப்படி பிரிக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இத 8 பாகமா பிரிக்குவாங்க. எப்படி 8 பாகம்னா, ராத்திரிக்கு முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம் பிரிக்குவாங்க. அப்புறமா பகலுக்கு மணி நேரங்களின் பிரிக்கப்படும். முதலாம் மணி நேரம், 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம், அப்புறமா 9ஆம் மணி நேரம் அப்படின்ட்டு பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த கணக்குக்குள்ள போனா கூட நம்மளுக்கு 3 நாள் இரவும் பகலும் வரும். அதனால தான் நான் இத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துன்னு வரணும். இவர்களுக்கு 2 சாயங்காலம் வரும். ஒரு நாளைக்கு 2 சாயங்காலம் இருக்கும். இந்த கணக்கை எடுக்கணும். இந்த கணக்கு எடுத்து இயேசு கிறிஸ்து மேல் வீட்டறைக்கு போகும்போது எத்தினாம் மணி வேலை, எத்தினாம் மணி ஜாமம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துன்னு வந்தா அங்க கூட நம்மளுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 3 நாள் இரவு பகலும் அப்படியே வந்து நிற்கும். வேணுமாதான் இதை வேற என்னைக்குன்னா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது இன்னும் நம்ம பார்த்துன்னு இருந்தா இன்னும் நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆயிடும். ஆனா ஒரு விஷயத்த நம்ம நேரடியா புரிஞ்சுக்கலாம். யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அடையாளம் 3 நாள் இரவும் பகலும் சொல்றாரு இல்லைங்களா? அங்க யோனா 2ஆம் அதிகாரத்துல நடக்கிறது எல்லாமே கிறிஸ்துவுக்கு நடக்கணும். அதுதான் அடையாளம். அது எவ்வளவு நாள் நடக்கணும்னா 3 நாள் இரவும் பகலும் நடக்கணும். நடந்ததா? அப்படியே நடந்தது. வார்த்தைக்கு வார்த்தை ஒப்பிட்டு பார்த்தோம் நம்ம. அப்படியே ஒவ்வொன்றா கிறிஸ்துவுக்கு நடந்தது. இதுல நமக்கு என்ன பாடம்னா, நினிவியா பட்டணத்தின் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசத்தின் பிரகாரம் நமக்கும் ஒரு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. 1,44,000 பேர் முடிகிற வரைக்கும். அது முடிஞ்சிச்சுன்னா இந்த அழிவும் இந்த பூமிக்கு வந்துரும் என்பதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார். நமக்கும் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்து பத்தி நமக்கும் பிரசங்கிக்கப்பட்டிருக்குது. அந்த பிரசங்கத்தின் பிரகாரம் நாமும் வாழ்ந்து அந்த பட்டணத்தின் மக்கள் தங்களை திருத்திக் கொண்ட மாதிரி நாமும் நம் வழிகளை காத்துக்கொண்டு திருத்திக் கொண்டு அவரிடத்தில் சென்று சேர தேவன் தாமே நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.